ஆராதனை தொடக்கத்திற்கு யாவரும் எழும்பி நின்று நம்முடைய பாடல் புத்தகத்திலே 344வது பாடலை பாடுவோம். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை நான் துதிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிதானே? யார் சொல்றா? தாவீது ராஜா ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். சியோனில் வாசமாக இருக்கிறவர்களாம் என்ன பண்ணுவாங்க? கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. ஒன்றுமே கிடையாது. அதனால் இந்த பாடலை நாம் யாவரும் உற்சாகத்தோடு பாட. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகாத காரியம், ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர்
அவரால் ஆகாத காரியம். அடுத்த பாடல், உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். 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 உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், நான் உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானே, என் கேடகமும் ஆனீர். நீர்தானே என் துணையானே, என் கேடகமும் ஆனீர். என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், முடிவு வரியன் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். மனிதர்கள் யாவருக்கும் உம் அன்பை சூழ்ந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் கிருபை இணைந்திருக்கும். உம்மை நம்பி போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு வரியன் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு வரியன் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாயத்தின் என்மேல் நிலைப்பதில்லை, ஆகாமியத்தினுங்கோ என்மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு
நான் பாக்கியவான். அல்லேலூயா. அவரை நம்புகிறவர்கள் யாராக இருப்பார்கள்? அல்லேலூயா. நீங்கள் யாவரும் இந்த நாளிலே பாக்கியவான்களும் பாக்கியவதிகளாக இருப்பீர்களா என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அவனமாகவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். யாவரும் இருக்கிற சமயத்திலே சங்கீத பகுதி கடந்து செல்வோம். சகோதரி சரண்யா வந்து சங்கீத பகுதி நடத்துவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 124. சங்கீதம் 124 அந்த சங்கீதத்துக்கு கீழே வந்துட்டு தாவீது பாடின ஆரோகண சங்கீதம் அப்படின்ட்டு இருக்குது. ஆனால் இந்த வார்த்தை வந்துட்டு எல்லா சங்கீதத்துலேயுமே இருக்காது. இந்த வார்த்தை வந்துட்டு சங்கீதம் 120 இருந்து சங்கீதம் 134 வரைக்கும் இருக்கிற சங்கீதத்தில் மட்டும்தான் இருக்கும். ஆரோகண சங்கீதம் அப்படின்னா என்ன? ஆரோகண சங்கீதம் அப்படின்னா என்னென்னா, இஸ்ரவேல் மக்கள் வந்துட்டு அவங்களோட எருசலேம் தேவாலயத்துக்கு வந்துட்டு தேவனை தரிசிக்கிறதுக்காக தேவாலயத்துக்கு போவாங்க. அப்படி போகும்போது களைப்படையாமல் இருப்பதற்காகவும் அவங்களோட வீண் பேச்சை வந்து தவிர்ப்பதற்காகவும் ஆண்டவரை துதித்து பாடிட்டு போடுற அந்த பாடல் தான் வந்துட்டு ஆரோகண சங்கீதம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த 124 சங்கீதத்தை வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. 1 முதல் 5 வரைக்கும் ஒரு பிரிவும், 6-7 வசனம் வந்துட்டு ஒரு பிரிவும், 8வது வசனம் வந்து ஒரு பிரிவுமா சொல்கிறாங்க. 1 முதல் 5 வரைக்கும் உள்ளது வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா, தாவீது ராஜாவுக்கு நேரிட்ட பெரிய ஆபத்தை வந்து சொல்கிறாங்க. தாவீது ராஜாவுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் ஏற்பட்ட பெரிய ஆபத்தும், அந்த ஆபத்தில் கடவுள் வந்து அவங்க கூட இல்லைன்னா அந்த ஆபத்து அவங்களுக்கு எப்படி என்னவா நடந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. 6-7 வசனம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆபத்தில் இருந்து கடவுள் அவங்களை எப்படி தப்புவித்தார் அப்படிங்கிறதையும், அதை கடவுள் அவங்கள தப்புவித்ததுக்காக கடவுளுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிற விதமாகவும் சொல்கிறாங்க. 8வது வசனம் வந்துட்டு நம்பிக்கையை சொல்கிறாங்க. 1 முதல் 5 வரைக்கும் உள்ள வசனம் வந்து என்னென்னா, மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. இதில் வந்து எப்படின்னா, தாவீது வந்துட்டு ராஜாவான டைம் வந்துட்டு பெலிஸ்தர்கள் வந்து தாவீது ராஜாவை வந்துட்டு தேடி வந்துட்டாங்க. எதுக்குன்னா, அந்த இஸ்ரவேல் பட்டணத்தை வந்து ஆக்கிரமிப்புக்காகவும் தாவீது ராஜாவை வந்துட்டு பழி வாங்குறதுக்காகவும் தேடி வந்தாங்க. ஆனால் அந்த டைம் வந்து தாவீது ராஜா வந்து யாருக்கிட்டையும் போய் ஹெல்ப்பு கேட்க கிடையாது, மனுஷங்க கிட்ட போய் சொல்ல கிடையாது, அண்டை நாடு அரசர்கள்கிட்ட போய் சொல்ல கிடையாது. அவர் என்ன பண்ணார்னா, ஒரு அமைதியான ஒரு இடத்துல போய் ப்ரேயர் பண்ணி கடவுள் வந்து சொன்னார், பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கடவுள் சொன்னபடி வந்துட்டு ஏசப்பா வந்து செஞ்சுருக்காங்க. அதனால தான் இஸ்ரவேல் மக்கள் வந்துட்டு சொல்கிறாங்க, கடவுள் வந்து நம்ம கூட இல்லைன்னா நம்ம என்னவாயிருப்போம், அதை தான் வந்து சொல்கிறாங்க. அந்த மனுஷரோட கோபம் வந்து அவங்களோட கோபம் வந்து நம்மளை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். ஒரு தண்ணி வந்துட்டு, ஒரு ஜலம் வந்துட்டு, வெள்ளம் வந்து ஒரு ஊருக்குள்ளே வருது அப்படின்னா அது எப்படி வந்து அடிச்சுட்டு போகுதோ அதே மாதிரி வந்துட்டு அவங்களோட கோபம் வந்து நம்மளை அழிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் மக்கள் வந்து சொல்கிறாங்க. இதிலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கும் நம்ம லைஃப்பில் வந்து நிறைய ப்ராப்ளம் வரும். நம்ம ஃபேமிலி ப்ராப்ளம் வரும், நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளால் நிறைய ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் வந்துட்டு நம்ம மனுஷங்க கிட்ட போய் சொல்கிறத விட நம்ம வந்து கடவுள்கிட்ட போய் சொல்லும்போது கடவுள் நமக்கு அதிலிருந்து ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலையை வந்து கொடுப்பார். 6-7 வசனம் வந்து எதை சொல்லுது அப்படின்னா, நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடவுள் வந்து அவங்கள அந்த இடத்துல இருந்து காப்பாற்றினதுக்காக கடவுளுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறாங்க. எப்படி கடவுள் அவங்கள காப்பாற்றினாங்க அப்படின்னா, ஒரு வேடன் வந்து ஒரு குருவியை வந்து தாக்கும்போது, அந்த குருவிக்கு கண்ணி வைக்கும்போது அந்த குருவி வந்து அந்த வேடனுடைய கண்ணிக்கு தப்பி பறந்து போகிற மாதிரி அந்த பெலிஸ்தருடைய கண்களுக்கு வந்துட்டு இஸ்ரவேல் மக்களை வந்துட்டு தப்பி போக கடவுள் வந்து கிருபை பண்ணியிருக்காங்க. அதை தான் வந்து சொல்கிறாங்க. நம்மளும் வந்துட்டு நம்மளோட லைஃப்பில் கடவுள் வந்து நிறைய நல்ல விஷயம் நமக்கு பண்ணியிருப்பாங்க. நம்மளோட ஃபேமிலி விஷயமாகவும், நம்மளோட ஒர்க் பிளேஸில் நம்ம பண்ணுற விஷயமாகவும், அந்த மாதிரி நிறைய விஷயம் கடவுள் நமக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்துட்டு நம்ம வாங்கிட்டு அப்புறம் மறந்து போகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து கடவுளுக்கு நன்றி உள்ள ஒரு இருதயமாக எப்போவுமே இருக்கணும். 8வது வசனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. இது வந்து ஒரு நம்பிக்கையை குறிக்குது.
இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மனுஷங்க மூலமாக நமக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கிது அப்படின்னா இது அந்த மனுஷங்க தான் பண்ணாங்க அப்படின்ட்டு நம்ம நினைக்காம கடவுள் மூலமாக அந்த மனுஷங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, கடவுள் நமக்கு இதுக்கு முன்னாடியும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இனிமேலும் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிறத வந்து அந்த ஒரு விசுவாசத்தில் அந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம எப்போவுமே இருக்கணும். கர்த்தர் தாமே இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான சங்கீத பகுதிக்கு நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான மகளுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் வரும் காலங்களிலே மகள் எழும்பி பிரகாசிக்க அவளுக்காய் அவளுடைய குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். யாவரும் எழும்பி நிற்போம். துதியின் வேளைக்கு கடந்து செல்வோம். அருமையான சார்லஸ் பிரதர் அவர்கள் துதியின் வேளையை நடத்துவார்கள். சூத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு சூத்திரம். ஒரு சிறிய ஜெபத்தை நம்ம பண்ணலாம். ஏசப்பா சூத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையில் இந்த பாவியாக என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்தீர் ஆண்டவரே. நான் இதுக்கு தகுதியற்றவன் இருந்த போதிலும் என்னை தகுதியாய் மாற்றினீர். அது உமக்கு சூத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நான் அல்ல, நீர் இங்கே இறங்கி எங்கள் இந்த சிறு மந்தைகள் முன்னாடி நீர் அசைவாட போகிறதுக்காக நமக்கு நன்றியை ஏறெடுக்கிறோம். ஏசப்பா, இந்த சிறு ஜெபத்தை கேளுங்க. இயேசுவின் முழு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சோத்ரம். கர்த்தருக்குள் எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க? சோத்திரம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம், சோத்திரம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 83:18 வசனத்தில், யெகோவா என்னும் நாமமுடைய நீர் ஒருவரே பூமி முழுவதற்கும் உன்னதமானவராயிருக்கிறீர் என்று மனிதர்கள் எல்லோரும் அறிவீர். அதே போல் 1 சாமுவேல் 2:2 கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இங்கே யாருமே இல்லை, மனிதர்கள் எல்லாமே பாவிகள் மட்டுமே, உம்மையல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை என்று 1 சாமுவேலில் குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல் மத்தேயுவில் 4:10 சொல்லியிருக்காங்க, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே உன் ஆராதனை செய்வாயாக என்று சொல்லியிருக்காங்க. ஆமாம் தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக என் தேவனால் உண்டாக்கப்பட்டவைகள். அவர் ஒருவரே உன்னதமானவர். நாம் எல்லாரும் பாவிகள். தன் தேவ குமாரனை, தனது குமாரனை நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். ஸோ அதற்காக அவர் ஒருவரே பரிசுத்தவர். மனிதர்களாக நாம் எல்லோரும் பாவமானவர்கள். ஆனாலும் தேவன் எந்த ஒரு மாசும் குறையும் இல்லாத முற்றிலும் தூயமானவராயிருக்கிறார். அவரை தவிர வேறு யாரும் முழுமையான பரிசுத்தர் இல்லை. எனவே நம்முடைய துதியும் சோஸ்திரமும் ஆராதனையும் மற்றும் மகிமை என அனைத்தும் அவருக்கே செலுத்துவோம். இவ்வுலகில் உள்ள எந்த ஒரு மனிதனோ தேவர்களோ சக்தியோ அல்லது பொருட்களோ படைத்தவராகிய தேவனாகிய இவருக்கு இணையானவர் யாரும் இல்லை என்று நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம். அவருக்கு நிகராக யாரும் நிற்கவும் முடியாது. அவருடைய அன்பு, வல்லமை, ஞானம் அவருக்கு ஈடானது எதுவுமே இல்லை. அவருடைய அன்புக்கு நிகராக வேற யாருமே இல்லை. நம்ம எவ்வளோ பாவங்களை செஞ்சுருக்கோம், எவ்வளோ வாட்டி நம்மளை மன்னிச்சிருக்காரு. குறிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பாவங்களை நான் செஞ்சுருக்கேன். ஆனால் தகுதியாக என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. இயேசுப்பா, அப்படியாக இயேசுப்பா என்னுடைய குடும்பத்தையும் இந்த சபையும் நீங்கள் இவ்வளோ வழி நடத்துறீங்க, ஆசீர்வாதமாக வழி நடத்துறீங்க. அதுக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். இரக்கத்திற்கு அவருக்கு ஒப்பிட முடியவே முடியாது. இந்த உலகில் எதுவுமே அவருக்கு நிகரானது அல்ல என்ற ஆழமான உண்மையை நாம் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். சபை சோத்திரம். இந்த வரிகள் மீண்டும் சேர்ந்து பாடுவோமாக. யாரு உண்டு உமக்கு நிகராய், உமை போல் யாரும் இல்லை. யாரு உண்டு உமக்கு நிகராய், உமை போல் யாரும் இல்லை. ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீ ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர்.
கருணைக்குரியவர். ஆமாம் ஆண்டவரே, சோதரம். அவருக்கு நிகராய் யாரும் இருக்க முடியாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 16:11, உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உமது வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லுகிறாங்க. ஏசாயா 66:13, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று ஏசாயா சொல்கிறார். ஸோ தாயை பற்றி நமக்கு தெரியும். தன் தாயானவள் தன் குழந்தையை எந்த அளவுக்கு தேற்றாங்களோ அதை விட பல மடங்கு அதிகமாய் என் பிதாவானவர் நம்மை தேற்றுவார். இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை தேற்றுவார். ஸோ நமக்கு நன்மைகள் செய்த அன்பான பரலோக தகப்பன் நம்மை நன்றியோடு துதித்து அவரை நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் ஒரு பிள்ளையாக அமர்ந்து அவரை அப்பா என்று கூப்பிட்டு துதிக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் தேவ ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரம்பி வழிய வேண்டும். உலக கவலைகள் மறந்து உள்ள பரிசுத்தமான ஆவியானவரை நாம் துதிக்க வேண்டும். ஒரு தந்தையாய் நான் தன் பிள்ளையை நடக்க முடியாமல் சோர்வடையும் போது அவனை தன் தோள்களில் தூக்கி சுமப்பது போல நம்ம பிதாவான ஆண்டவர் நம்மை சுமந்து வழி நடத்துகிறார். அதுக்காக நம்ம சோத்தரிக்கணும். சோத்திரம் சொல்லுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். இவ்வுலகில் பெற்றோரின் அன்பை காட்டிலும் மேலான அன்பும் சோதனை காலங்களில் நம் தேவனாகிய நம் தகப்பன் நம்மை தேற்றுகிறது இவ்வளோ பெரியதான காரியமாக இருக்கிறது. அவரது உண்மையான பாதுகாவலனாக இருக்கிறார். நாம் அவரை மட்டுமே நம்பியிருக்கிறோம், வேறு யாரும் இல்லை என்ற மாபெரும் நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடுவோம். அப்பாவும் சமூகத்தில் எப்பொழுதும் ஆராதனை என்ற சாங்கை நம்ம பாடுவோம். அப்பா உம் சமூகத்தில் எப்பொழுதும் ஆராதனை, அப்பா துதி கையில உன் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பா சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பா துதி கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா. பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறேன், தந்தை போல சுமத்துகின்றேன். தாயை போல தேற்றுகிறேன், தகப்பனை சுமத்துகின்றேன். நேரமெல்லாம் என்னை நடத்துகின்றேன். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி என்னை நடத்துகிறேன். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதி கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா. உள்ளமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடும் நாக்கை கொஞ்சிடட்டும், ஆதாரத்தை கருதென்று. கூப்பிடும் காக்கை கொஞ்சிடட்டும். சோதரமாடுவே
பாடலில் 2வது அடியில் கூப்பிடும் காக்கை குஞ்சு கட்கும் ஆகாரத்தை தருகிறேன், அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அதே போல் புதிய ஏற்பாடில் இந்த லூக்காலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை, நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள் அல்லவா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே என் தேவன் பிதாவானவர்கிட்டையும் அவர்கிட்ட நம்ம சொன்னால் போதும், தினம் தினம் ஜெபிச்சா போதும், அவர் நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். சோதரம் ஆண்டவரே. அப்படியாக சங்கீதக்காரன் 27:10 சொல்கிறான், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். இந்த வசனம் என் தகப்பனார் படிக்காதவருங்க. ஆனால் எங்கள் அப்பா தன் தாயாலும் தன் தகப்பனாலையும் தன் அண்ணன்மார்கள் எல்லாராலையும் கைவிடப்பட்டார். அவர் எப்பவுமே சொல்கிறது இந்த ஒரு வசனம் மட்டும்தான். ரொம்ப ஆழ் மனசுலேருந்து அவர் சொல்கிறப்ப கண் கலங்கும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார். ஸோ இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அந்த வசனம் என் அப்பாவுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இந்த வசனம் ரொம்ப உகந்தமான வசனம். எப்பொழுதும் நம்ம தாயும் தகப்பனும் எவ்வளோ தேற்றினாலும் அவர் நம்ம கூட இருக்க போவதில்லை. ஒவ்வொரு பிரச்சனையும் நம் தேவன் மாத்திரமே நம்ம கூட இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிக்கிறீங்க. சோதரம் சோதரம். அதே போல் சங்கீதம் 119:28 சொல்கிறாங்க, துக்கத்தினால் என் ஆத்துமா உருகி போகிறது, உமது வார்த்தையினால் என்னை நிலைநிறுத்தும் என்று சொல்லுகிறோம். ஸோ தினம் தினம் நமக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் மூலமாக நாம் துக்கத்தினால் முழுகி இருக்கிறோம். ஆனாலும் நம்ம இந்த வேதத்தை வாசிக்கும்போது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகிறது. ஸோ அதே போல் மத்தேயு 4:4 சொல்கிறாங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறோம். ஸோ தேவனுடைய வார்த்தைக்கு இவ்வளவு மகிமை இருக்கிறது என்று தெரிந்திருக்கிறது. உலக உறவுகள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறலாம். அண்ணன், தம்பி, தகப்பனார், தாய், உறவினர்கள் எல்லாரும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறலாம். நேற்று நல்லா பேசலாம், இன்னைக்கு நம்ம கூட பேசாமல் போகலாம். ஆனால் என் தேவன் அப்படி இல்லை. நம்ம எவ்வளவு பாவம் செய்தாலும் எவ்வளவு விலகி போனாலும் நம்மை சேர்த்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஆமாம், இயேசு கிறிஸ்து நம்மை திக்கற்றவர்களாக விடாமல் எக்காலத்திலும் மாறாத உண்மையான சொந்தமாய் நம்மோடு இருக்கிறார். வாழ்க்கையில் சோர்வு, பயம் மற்றும் சோதனைகள் வரும்பொழுதெல்லாம் நம்மை தேற்றுகிறார். தேவனுடைய வார்த்தை நமக்கு மருந்து போலவும் புது பலன் தரும் உணவாகவும் இருக்கிறது. அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, தியானிக்கும் பொழுதும் நமது உள்ளம் புதுப்பித்து பலன் அடைகிறது. அதுக்கு விசுவாசமாக இந்த சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை என்ற பாடலை பாடுவோம். சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள. சோதரமானவரே, நீர் ஒருவரே என்னுடைய சொந்தமானவரே. என் தாயும் என் தகப்பனும் கைவிட்டாலும் என்னை சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. எல்லாமே ஆண்டவரே, பாவங்களை எல்லாம் உம்முடைய தழும்புகளால் என்னை குணமாக்கினே. கோடான கோடி நன்றி. தழும்புகளால் என்னை தேற்றினேன். சோதரம் என்று சொல்லி
நிரம்ப வேண்டும். ஆமாண்டவரே, இந்த சிறு மந்தையை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் இயேசுவா. ஸ்தோத்திரம். நீர் தேற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய ஆவியினால் நிரப்புங்க. ஆமாண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. அசைபாடுங்க ஆண்டவரே. சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று சொல்லிக் கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாம், இங்க இருப்பவர்களுக்கு எல்லா விஷயத்திலுமே இயேசு மாத்திரமே எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறார். ஆமாண்டவரே. யோவான் 15:5 சொல்றாங்க, நானே திராட்சை கொடி, நீங்கள் கொடிகள், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஸோ அவர் அவரே திராட்சை கொடி, நாம் ஜஸ்ட் கொடிகள். அந்த கொடிகள் இன்னொரு வசனங்கள் சொல்லுகிறது. 1 யோவான் 5:12 குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவனுக்கு சமமாயிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறாங்க. ஸோ குமாரனை உடையவன் இயேசு தேவ குமாரனை உடையவர்கள் ஜீவனுடையவர்களாக இருக்கிறார்கள். அவரை பற்றி கொள்ளாதவர்கள் ஜீவன் இல்லாத மரணத்துக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் யோவான் 4:14 சொல்கிறாங்க, நான் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்கு நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிறது என்று சொல்லுகிறாங்க. ஸோ நாம் குடிக்கிற தண்ணி நாளைக்கு தாக எடுக்கலாம். இன்று அது 2 hours 3 hours கழிச்சு நமக்கு தாக எடுக்கும். ஆனால் தேவனால் கொடுக்கப்படுகின்ற தண்ணீர் ஜீவ ஊற்றாக இருக்கிறது. நம்மளுடைய பாவங்களை கழுவுகிற நீரூற்றாக இருக்கிறது. நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற நீரூற்றாக இருக்கிறது. ஆமாம், சோதரம் சோதரம். தேவனுடைய பிரசன்னமும் அவருடைய வழிநடத்துதலும் இல்லாத ஒரு நாள் மிகுந்த வருத்தமும் மனக்கசப்புமாய் இருக்கும். எவ்வளவுதான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்தாலும் என்னுடைய தேவனுடைய வழிநடத்துதலும் அவருடைய வசனமும் இல்லாத நாட்கள் வெறுமையான நாட்கள், மரணம் சூழ்ந்து கொண்ட நாட்களாக தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஸோ அது எவ்வளோ லாபகரமாக இருந்தாலும் நமக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்காது. அது வீணான நாளாக இருக்கும். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் கழிக்கின்ற ஒவ்வொரு நாளும் இவ்வுலகில் 1000 நாட்களுக்கு சமமாகவும் ஒரு பரிபூரமான நாளாகவும் இருக்கும், ஒரு சந்தோஷமான நாளாகவும் இருக்கும் என்று உணர்கிறோம். ஆமாம், அதுக்கு உகந்த சாங்காக நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா என்ற சாங்கை பாடுவோமாக. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் வாழலாகுமா. உம்மை கொள்கிறோம் உலகின் ஒளியே நீயாவா, உயிரின் ஊற்றே நீயாவா, உலகின் ஒளியே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவா, உண்மையின்
வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஏசப்பா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அருளும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது நினைவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது ஒருவரே ஆண்டவரே. நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? சோதரம், சோதரம், சோதரம் ஆண்டவரே. ஆமாம், இந்த பாடல்ல சொன்ன மாதிரி எல்லாமே என்னுடைய ஆற்றல், நான் நினச்சிட்டு இருக்கிறேன் அது என்னுடைய பலன்னு சொல்லிட்டு, ஆனால் அது என்னுடைய பலன் அல்ல, என் தேவனாகிய கர்த்தர் கொடுக்குற பலனாக இருக்கிறது. என்னுடைய வலிமையும் நான் நினச்சிட்டு இருக்கேன், நான் எல்லாமே நான் டியூட்டி செய்கிறப்ப கூட எல்லாம் நம்மளுடைய ஞானத்தால் எல்லாம் செஞ்சிட்ருக்கோம், எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாத்துட்ருக்கோன்ட்டு. ஆனால் என்னுடைய தேவன் எவ்வளோ தப்பி வைக்கிறார் என்று அந்த ஷிஃப்ட் முடிகிறப்ப தான் எனக்கு தெரியும், நான் என்டோஸ் பண்ணுறப்ப தான் தெரியும் எவ்வளோ வல்லமையாக என்னை வழி நடத்துகிறார் என்று எனக்கு தெரியும். நான் விசுவாசிக்கிறேன் தேவன் நம்ம எல்லோரோடு கொடுந்து நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க வல்லவராக இருக்கிறார் என்று, நமக்கு அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார் என்று நான் நம்புகிறேன். சோத்ரம் சோத்ரம். அப்படியாக ஜெபிப்போமாக. இயேசுவே சோத்ரம். அன்புள்ள ஆவியானவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் ஒரு பிள்ளையாக வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. நான் நிற்க தகுதியற்றவனாக இருந்தேன். எனக்கு இந்த துதி ஆராதனை முதல் முறையாக நான் பண்ணுறேன் ஏசப்பா. எனக்கு நல்ல பலனை கொடுத்துருக்கீங்க அதுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் நான் மேலும் பிரகாசிக்கணும் ஏசப்பா. ஏசப்பா, இந்த வாய்ப்பு போல் எனக்கு நிறைய வாய்ப்பு, நான் யோனாவை போல் எவ்வளோ வாட்டு தப்பிச்சு ஆலயத்துக்கு வராமல் நான் ஓடியிருக்கேன். ஆனாலும் உம்முடைய பார்வையிலேருந்து தப்ப முடியாத ஆண்டவரே, நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். இனி வரும் காலங்களில் ஏசப்பா நான் உற்சாகமாக உம்முடைய ஊழியத்தை நானும் ஏசப்பா ஒரு பங்காளியாக இருக்க நீங்கள் வழிநடத்த வேண்டும் ஆண்டவரே. உலகத்தின் வீணான புகழ்ச்சியை தேடாமல் பரலோக தேவனாகிய உம்முடைய மட்டும் நான் முழு இருதயத்தோடு போற்றி ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே. சொல்கிறோம், உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் என் வாழ்க்கை முற்றிலும் வெறுமையானது என்று நம்புகிறேன் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, இந்த நாள் முதல் என் முழு சரீரத்தையும் என் ஆத்மாவையும் ஆவியையும் உமது சரீரத்தில் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பா. என் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சோத்ரம். அல்லேலூயா. அருமையான துதியின் வேலைக்காய், அதை நடத்தின அருமையான மகனுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை என்னது? அவருடைய ஊழியத்திலே ஒரு பங்காளியாய். எத்தனை பேர் அந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கிறீங்க? அல்லேலூயா.
ஹல்லேலூயா. சத்தம் போகாது. மேசியா கன்னத்துலேருந்து கையெடுங்க. ஹல்லேலூயா. கை தட்டு பார்ப்போம். கை தட்டுங்க. எல்லாரும் கை தட்டுங்க பார்ப்போம். உற்சாகமாக இருக்கிறீங்களான்னு பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் மீண்டும் ஒரு முறை உங்களை யாவரையும் கிறிஸ்துவுக்குள் சபையின் சார்பில் நான் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கேட்க போகிற செய்தி, உங்களுக்காய் நிற்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. The God who stands for you. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். மார்க்கு 10வது அதிகாரம் 46 52 வரை வாசிப்போம். இன்னும் சத்தமாக வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் உட்காரலாம். ஹல்லேலூயா. 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 49வது வசனம். இயேசு வாசிங்க. போதும். இயேசு நின்று அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? அழைத்து வர சொன்னார். அதுக்கப்புறம் அவன்கிட்ட என்ன கேட்டார்? உனக்கு என்ன வேண்டும் என்றார். அவன் என்ன சொன்னான்? வாயை திறந்து ஆண்டவர் அப்புறம் என்ன சொன்னார்? உன் விசுவாசம் உன்னை ரட்சி. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நீ போகலாம் கிடையாது. அதுக்கப்புறம் வழியிலே வாசி சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவுக்கு பின் சென்றான். பார்வை இழந்த பிறகு என்ன பண்ணானா? இயேசுவுக்கு பின் சென்றான். அவரால் மாற்ற முடியாத ஒரு காரியம் ஒன்றும் இல்லை. இதுவும் மாறும், இதுவையும் மாற்ற முடியும். இட் கேன் சேஞ்ச். அவரால் மாற்ற முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நம் தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த காரியங்கள் உங்களுக்கு அநேக தடவை நீங்கள் படிச்சிருப்பீங்க, நிறைய புக்கில் பார்த்துருப்பீங்க, சும்மா டிவியில் பார்த்துருக்கலாம், எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கலாம். அவர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. அவர் சகலவற்றையும் நேர்த்தியாய் அதன் காலங்களிலே செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அவர் பார்த்த அற்புதங்கள் அநேக இருக்கிறது. வேதத்தில் நீங்கள் புரட்டி பார்க்கும்போது அவருடைய அற்புதங்கள் நிறைய இருக்குது. இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொண்ட அந்த அற்புதங்கள் என்னவாக இருக்கிறது? ஒரு குருடன். யார்? அவனுடைய பேர் என்ன? பர்திமேயு என்கிற ஒரு குருடன். உலகத்தில் அநேக குருடர்கள் இருக்கிறாங்க, அப்படி தானே? எத்தனை பேர்? ஒரு புக்கில் படிக்கும்போது என்னென்ன 3.5 கோடி குருடர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதில் 3.5 கோடி ஃபுல்லாக குருடராக இருந்தாலும் ஒரு 2.5 கோடி மக்கள் கண் பார்வையிலே சில கோளாறுகள், அதாவது முழுவதும் பார்வை போகாமல் ஒரு 2.5 கோடி பேர் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற குருடருடைய நிலைமை எப்படி இருக்குது? உண்மையிலே இருட்டா இல்லை, பரிதாபமான நிலைமை. அவருடைய குருடருடைய நிலைமை பரிதாபமான ஒரு நிலைமையாய் காணப்படுகிறது. ஏன்னு சொன்னால், நீங்கள் அநேக இதில் பாடுவீங்க, குருடர்கள் மேக்ஸிமம் எங்கே பார்த்துருப்பீங்க? ட்ரெயினில் பார்த்துருக்கலாம், பஸ்ஸில் பார்த்துருக்கலாம், இல்லைன்னா ரோட்டில். அநேகரை பார்க்கும் பொழுது அவர்கள் பிச்சை எடுக்கிறவர்களாக தான் காணப்படுறாங்க, அப்படி தானே? நிறைய பேர் நீங்கள் பார்த்துருங்க. ஒருவேளை வசதியான வீடுகளிலிருந்து வந்தார்களோ தெரியாது, ஆனால் அந்த குருடர்கள் மற்ற மெஜாரிட்டியான ஆட்கள் கூட அவங்க சேர்ந்து இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. மேக்ஸிமம் போனால் அவங்களுக்குள்ளே, குருடர்களுக்குள்ளாக ஒரு 2-3 பேர்கள் சேர்ந்து அவங்களா போய் அவங்க என்ன பண்ணுவாங்க?
யாசிக்கிறது தான் அவர்களுடைய தொழிலாய் காணப்படுகிறது. இப்போ வந்து நம்முடைய நீங்கள் பார்த்துக்கலாம், ட்ரெயினில் ஒருவேளை அந்த சின்ன சின்ன திங்ஸ்லாம் விற்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம், லோக்கல்லையோ இல்லை பஸ் ஸ்டாண்ட்லேயோ அந்த மாதிரி சில காரியங்கள் விற்பாங்க. மற்றபடி அவர்கள் மேக்சிமம் பிச்சைக்காரர்களாகத்தான் அவர்கள் காணப்படுகிறார்கள். நம்மளும் குருடர்களை வந்து எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஒரு தாழ்வு நிலைமையோடு தான் நம்ம பார்க்குறோம். இந்த பர்திமேயும் வந்து அந்த இடத்துல மற்றவங்களை என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு உதவி தான் செய்திருப்பாங்க. என்ன உதவி செஞ்சுருப்பாங்க, மேக்சிமம் சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒத்தாசை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வரலாறை படிக்கும்போது ஹிட்லர், எத்தனை பேருக்கு தெரியும் ஹிட்லர் எந்த ஊருக்காரர், ஜெர்மன் தேசத்தில் இந்த ஹிட்லர் இருக்கும்போது 60 லட்சம் யூதர்களை கொண்டு குவித்தார்கள். இது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? அந்த 60 லட்சம் யூதர்களை கொண்டு கொடுத்தார்கள். நம்ம எல்லாருமே என்ன பார்ப்போம், அதில் வந்து 50 லட்சம் மாற்றுத்திறனாளிகளை, அதாவது அங்கவீனம் உடையவர்களை, அதாவது எல்லாமே அதில் எல்லாமே வந்து கை ஊனம் அந்த ஒவ்வொரு காரியங்களாக இருக்குது. அதில் குருடர்கள் எல்லாருமே ஒரு 50 லட்சம் பேர்களை வந்து கொன்று குவித்தானா. ஏன் தெரியுமா, அவனுக்கும் ஒரு ஃபிலாசபி வைத்து கொண்டான். அதாவது இந்த ஜெர்மன் தேசத்தில் வந்து யாருமே குறைகள் இல்லாதவர்களாய் ஒரு பியூர் ஒரு அடுத்த ஒரு ஜென்ரேஷன் நான் உருவாக்குறதுக்காக இந்த 60 லட்சம் யூதர்கள் போக 50 லட்சம் இந்த குறைவீனம் உள்ளவர்களை வந்து அவன் கொன்று குவித்தான். இப்படி தான் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்மளும் குருடர்களை நம்மளும் ஒரு பொருட்டாக நம்ம வந்து எண்றது கிடையாது. பார்த்துருக்கீங்களா? இவர்கள் மேக்சிமம் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பிச்சை எடுக்கிறவளாக இருக்க ஒரு ஏளனமானவர்களாக தான் நம்ம வந்து காணப்படுகிறோம். எங்கேருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் ஒருவன் தான் இந்த பர்திமேயு. ஹல்லேலூயா. இந்த பர்திமேவை இயேசு மாற்றினார். ஹல்லேலூயா. இவனை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன் சொன்னா, அவன் மாத்திரம் குருடன் அல்ல. அநேக சமயங்களில் நாமளும் கண்ணு இருந்துட்டு நாமளும் என்னராக இருக்கிறோம், குருடர்களாய் நாம் இருக்கிறோம். எப்படிப்பட்ட குருடாக இருக்கிறோம்? நாளைக்கு நடக்கிறது உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? இன்னைக்கு உங்கள் கூட இருக்கிறவங்க நாளைக்கு எப்படி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நல்லா இருக்கிறவங்க நாளைக்கு எப்படி மாறுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்படிப்பட்டதான ஒரு குருடர்களாக இருக்கிறாங்க. விசுவாச குறைபாடு உள்ள குருடர்களாய் நாம் இருக்கிறோம். ஆவிக்குரிய வழியிலே நம்ம குருடர்களாக இருக்கிறோம். மற்றபடி நாளை தினத்தை நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய காரியங்களில் நம்ம என்ன பண்ண இருக்கிறோம், குருடர்களாய் இன்னைக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படியோ போயிட்டு இருக்கோம். நம்ம ஒரு சின்ன ஒரு இடம் நடந்துட்டா ஒரு குருடர்களாக நாம் ஆகிவிட்டுருக்கிறோம். விசுவாசத்தில் குறையும் போது என்ன ஆகிறோம், நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம், குருடர்களாய் காணப்படுறோம். உணர்வு பூர்வமான காரியங்களில் ஒரு சின்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இது வரும்போது அந்த உணர்வு பூர்வமான காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம், குருடர்களாய் நம்முடைய வாழ்க்கை குந்தி போய் விடுகிறது. நம்முடைய பார்வை குந்தி போய்விடுது, நம்ம அறிவு குந்தி போகிறது. எல்லாவற்றிலையும் இந்த அறிவு குந்தி போகும்போது என்ன ஆகும், நம்ம என்ன பண்ணுவோம், உடனே என்ன ஆகும், மனம் சோர்வு அடைந்து போய்விடுவோம். நம்முடைய பாதைகள் வந்து என்ன ஆகும், நம்ம அப்போ போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், அறிவு குன்று போகும் பொழுது நம்முடைய பாதைகள், உங்களுடைய அது வந்து ஆவிக்குரிய பாதையாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கைக்குரிய பாதையாக இருக்கலாம், அதெல்லாம் என்ன ஆகும், கொஞ்சம் ஒரு ஷேக் ஆகும், கொஞ்சம் தடுமாறும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் காணப்படும். ஹல்லேலூயா. இந்த பர்திமேயும் அப்படி தான் இருக்கிறான், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம். ஆனால் அந்த பர்திமேவை இயேசு என்ன பண்ணாராம், மாற்றினார். அந்த பர்திமேவை இயேசு மாற்றினால் நம்மளையும் இயேசு மாற்ற வல்லவராக இருக்கிறார். மனிதனால் முடியாது தான். ஒருவேளை நீங்கள் அந்த பர்திமேவை நம்ம நினைக்கலாம், சில சமயம் வந்து நம்ம ஐ சர்ஜரி, கேட்ராக்ட் அது இதெல்லாம் காரியங்கள் பண்ணும்போது சிலவைகள் அவர்கள் வந்து தோல்வி அடைந்து போகலாம். ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இது மாறும். கர்த்தரால் இதை உங்களுக்காய் மாற்ற முடியும். அவர் மாற்றக்கூடியவர், அவர் மாற்றுகிற சகல வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள், மார்க்கு 10வது அதிகாரம் 47 வாசிங்களேன். ஆமென். 49. ஹல்லேலூயா. போதும். இந்த குருடன் என்ன செய்கிறான் என்றால், அவன் குருடன், நான் குருடன், இவன் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பான் அந்த இடத்துல? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். என்ன பண்ணுவான்? ரொட்டினா என்ன பண்ணியிருப்பான்? ரொட்டினா பிச்சை எடுத்துகிட்டு இருந்திருப்பான், அந்த இடத்துல இருந்திருப்பான். அவங்களுக்கு தெரியும் ஒரு கூட்டம் வருகிறது, அவனுக்கு தெரியும். இதில் என்ன பிரச்சனைனா, அவன் வந்து அந்த காரியங்களில் என்ன பண்ணுறான், உடனே வந்து செயல்படுகிறான். இயேசு வருகிறார் என்ற உடனே என்ன பண்ணுறானா, அவன் செயல்படுகிறான். என்ன பண்ணுறான், தாவீதின் குமார் கேள்விப்படுறான். என்ன கேள்விப்படுறான்? இயேசு வருகிறான்னு சொல்லி யார்கிட்ட போய் கேட்டான்?
பார்த்துட்டு கூப்பிடல அவன், பார்த்துட்டு கூப்பிட்டானா அப்படி கேள்விப்பட்டு. இவனுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? அவருடைய கண்களில் மட்டும்தான் பிரச்சனை. ஹல்லேலூயா. இவனால் கேட்க முடியும், இவனால் உணர முடியும், இவனால் வாய் பேச முடியும், இவனால் நடக்க முடியும். ஹல்லேலூயா. இவன் இந்த பிரச்சனையெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணுறானா, இந்த பிரச்சனையெல்லாம் வந்துட்டு இவ்வளோ காரியங்கள் அவனால் செய்ய முடியும். ஆனால் என்ன பண்ணுறான், அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, கண் தெரியாது. இந்த கண் தெரியாதனோன்னா என்ன பண்ணுறான், அவன் மற்ற காரியங்களெல்லாம் யூஸ் பண்ணுறான். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, சில நேரங்களில் நமக்கு பிரச்சனை வந்துட்டுனா என்ன பண்ணுவோம், மொத்தத்தில் சொல்லுவோம் நான் உடஞ்சே போயிட்டேன், அப்படி தானே? உடஞ்சே போய் அப்படியே உட்காந்துட்டு உடஞ்சி போய் நம்ம என்ன பண்ணுவோமா, ஜெபம் பண்ணுவோம், அப்படி தானே? இவனுக்கு கண்ணு மட்டும்தான் தெரியலை, இவன் உடனே சும்மா இருக்கலை. என்ன பண்ணுறான், அவனுடைய காது வேலை செய்கிறது. என்னது, ஜனக்கூட்டம் வருகிறது அவனுக்கு தெரிகிறது, கேள்விப்படுகிறான். அந்த அவனுடைய உணர்கிறான். அவனுக்கு உணர்னோன்னா அவன் மூளை உடனே என்ன பண்ணுது, அவனுக்கு சொல்லுது நீ வந்து செயல்படு. நீ என்ன பண்ண, அவன் டக்குன்னு திங்க் பண்ணுறான். ஆண்டவர் வந்தால் அவனுக்கு தெரியும். ஆல்ரெடி அவன் கேள்விப்பட்டு இருக்கிறான், ஆண்டவரை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு. ஏன்னா அந்த காலங்களில் அநேக அற்புதங்களை ஆண்டவர் அந்த காலத்தில் செய்து கொண்டிருந்தார். அவன் அதை கேள்விப்பட்டோன்னா என்ன பண்ணுறான், உடனே என்ன பண்ணுறான், இயேசுவே எனக்கு இறங்கணும். உடனே இயேசுவே எனக்கு இறங்கணும் உடனே சொல்லலை. என்ன பண்ணான், உடனே என்ன பண்ணுறான், கூப்பிடுகிறான். கூப்பிடும்போது என்ன பண்ணுறாங்க, அவனை அதட்டுறாங்க. ரொம்ப முக்கியமான காரியம். அருகில் இருக்கிறவர்கள் நீங்கள் டக்குன்னு வந்து இயேசுவை கூப்பிடுறதுக்கு என்ன பண்ணுறாங்களாம், இடைஞ்சலாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பண்ணுறான், உடனே கத்துறான். அவன் என்ன பண்ணுறான், அதை பொருட்படுத்தவில்லை. இன்னும் அதிகமாய் அவன் கூப்பிடுகிறான். அவன் கூப்பிடும்போது அந்த ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உடனே என்ன பண்ணுறாரு, ஆண்டவருக்கு அது கேட்குது. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் இதில் பார்க்கணும். ஆண்டவருக்கு தெரியாமல் இருக்குமா, அந்த கூட்டம் வர எத்தனையோ பேர், மேபி ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5000 பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல. வந்துட்டு இருக்கும்போது ஆண்டவருக்கு தெரியும் இன்றைக்கி ஒரு அற்புதம் இந்த இடத்துல நடக்க போகுது, இப்படி ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு வந்து உதவி செய்யணுங்கிறார். ஆனால் ஆண்டவர் அப்படி நினைத்த ஆண்டவர், நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் நேராக டைரெக்டாக போய் ஒரு தடவை கூப்பிட்டோன்னே ஒரு நாள் கேள்விப்பட்டு ஆண்டவருக்கு உடனே செவிகளில் கேட்டிருக்கோம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவருக்கு அது கேட்டிருக்கும். ஆண்டவர் இவனை பார்த்துருப்பார், இப்படி ஒரு அற்புதம் நான் செய்ய போகிறேன்னு தெரியும். ஆண்டவர் அங்கே என்ன பண்ணுறாரு, அவன் எழும்பி கூப்பிடணும். அவனுடைய தடைகளெல்லாம் உடைத்து போட்டுவிட்டு அவன் எழும்பி வரணும். அவன் என்ன பண்ணான், உடனே போய்ட்டு அறையை பூட்டிக்கிட்டு ஐயோஹோன்னு போட்டு அந்த காலத்தில் போய் வானத்தில் இருக்கிற பரமபிதாவேன்னு போயிருந்து அங்கே வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து அழுவதற்கு அல்ல, நம்ம உடைஞ்சு போயிருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு அல்ல. அவர் என்ன பண்ணுறாரு, நீ உன்னுடைய தடைகளெல்லாம் தாண்டி நீ என்னிடத்தில் வருவாயினால் நீ ஒரு அற்புதத்தை, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, முறுமுறுத்துக்கிட்டு அந்த இடத்துல உட்காந்துருப்போம். காணாதுக்கு இன்னொருக்கு ஃபோன் பண்ணி அவர்த்தையும் முறுமுறுத்து அவருடைய விசுவாசத்தையும் கெடுத்து விட்டுருவோம். அவன் அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், நான் உனக்கு அற்புதம் பண்ண ரெடியாக இருக்கிறேன், நான் உனக்கு அதிசயங்களை செய்ய நான் ரெடியாக இருக்கிறேன், ஆனால் நீ வா. எல்லாமே இருக்குது. அந்த நம்ம சில விஷயங்களை சொல்லுவோம் இல்லையா, எல்லாமே இருக்குது. ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இந்த சொல்லுவாங்க, அப்போ வீட்டிலலாம் ஒவ்வொரு என்ன நடந்தாவும் இடத்துக்கு வரும். நம்ம தான் இப்போ டைனிங் டேபிளில் வைக்கிறாங்கன்னா நம்ம தான் அங்கே அருகாமையில் போனால் தான் சாப்பிட முடியும், அப்படி தானே? இல்லை அரிசியை மட்டும் வச்சுட்டு ஸ்டவ் இருக்குது, அரிசி இருக்குதுன்னு பொங்குமா? எடுத்து நம்ம ஒரு அட்லீஸ்ட் நம்மகிட்ட இருந்து ஒரு ஏதாவது ஒரு ஒரு காரியம் நடக்கணும், அங்கே நடக்கணும். ஆண்டவர் அதை வந்து என்ன பண்ணுறாரு, அதை விரும்புகிறார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியாத காரியம் எதுவுமே கிடையாது. ஆண்டவருக்கு தெரியாத ஒரு காரியங்களும் கிடையாது. உனக்கு ஏற்பட்டிருக்கிற காரியம், உனக்கு தடைகளாக இருக்கிற காரியங்கள், உனக்கு எந்தெந்த ஆசீர்வாதம் குறைபட்டுக்கிட்டு இருக்கிறது, என்னென்ன காரியங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும், உனக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் அவர் திட்டமிடுத்திருக்கிறார் என்பதை அவர் திட்டமும் தெளிவுமாய் நேர்த்தியாக ஏற்ற காலங்களில் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு, இந்த பேரண்ட்ஸ்கிட்ட பாருங்கள், சின்ன பிள்ளைங்க அப்பா அம்மாட்ட போய் கேட்டால் தான் வாங்கி கொடுப்பாங்க, அப்படி தானே? சில காரியங்கள் வாங்கி கொடுப்பாங்க, சில காரியங்கள் நீங்கள் கேட்கணும். கேட்டால் தான் ஆண்டவர் அதையும் எதிர்பார்க்கிறார். இல்லை ரொம்ப ஒரு ஆச்சரியமான செய்தி என்ன, லூக்கா 18:36 வாசிங்களேன். இயேசு போகிறார். அவன் என்ன சொல்றான், இயேசு போகிறார். உடனே என்ன பண்ணிட்டாங்க, நம்ம சில காரியங்கள் பார்த்துருக்கீங்களா, ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் பாருங்களேன். இந்த ஈவன் சின்ன பிள்ளைங்களே நான் எடுத்துக்கொள்ளணும், வேறு யாரையும் சொல்ல விரும்பல. சின்ன பிள்ளைங்க தான் இந்த அழும்போது பார்த்துருக்கீங்களா, அப்படியே பார்த்துட்டு அழுவாங்க.
இந்த ஏதாவது ஒரு திருவிழாவுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு வைங்களேன், அந்த கடையில் போகும்போது இந்த பாப்கார்ன் இருக்குதோ இல்லை அந்த சவு மிட்டாய் ஏதோ ஒரு மிட்டாய் இருக்கிறது, அந்த இடத்த தாண்டும்போது பிள்ளைங்க கேட்பாங்க, நீங்கள் அதட்டுவீங்க, உடனே ஒரு அழுகை இருக்கும். அந்த 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 ஃப்ரீக்குவன்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும். நீங்கள் இப்படி கையை பிடிச்சி இழுத்துட்டு போவீங்க பார்த்தீங்களா, அந்த கடை தாண்டிடும். அடுத்து அந்த பெரிய பெங்களூர் அப்பளமாக பாம்பே அப்பளம் வந்துடும். அது வந்தோன்னா இந்த குழந்தைங்களுக்கு ஐயையோ இது கிடைக்கல, இது எனக்கு கிடைக்காம போயிடணும், அந்த வெப்ராளத்தில் அந்த இன்னொரு ரேஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நானும் அடிக்கடி பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி அழுகை. அந்த ரேஸ் பண்ணும்போது அந்த அழுகையோட வேவ் லென்த் எல்லாமே கொஞ்சம் மாறும். அதே மாதிரி இயேசு வருகிறார்னோன்னா அவன் ஒரு சவுண்டில் கூட்டான். இயேசு வருகிறார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு வருகிறார், வருகிற போது அவனுடைய டோன் என்ன இருக்கும்? அவன் சாதாரணமாக அவன் பிச்சை எப்படி எடுத்துருப்பான் சொல்லுங்கள் பாப்பா, எல்லாரும் சொல்லுங்கள் பார்ப்பான். ஒரு ஃப்ளோ, இது வந்து ரெகுலரைஸ். அவன் வந்து இப்படி வச்சுருப்பான். நம்ம இப்போ பார்த்துருக்கீங்கன்னா, இப்போ யாருமே நீங்கள் காய்கறி வாங்குறீங்க பார்த்துருக்கீங்களா? தக்காளி 1 கிலோ அந்த வண்டியில் கொண்டு வருவாங்க, தக்காளி அந்த இதில் இருக்க பார்த்துருக்கீங்களா? இப்போ அப்படி கிடையாது. இப்போ எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி அந்த சின்ன ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சுருக்கான். அவன் பாட்டு போட்டுவிட்டு அவன் பாட்டு சைக்கிளில் போயிட்டு இருப்பான், இல்லை டிவிஎஸ் 50 அந்த மாதிரி ஒவ்வொரு வண்டிகளில் போய் கொண்டு இருக்கிறான். அப்போ அவங்களுக்கு ஒரே ரெகுலர். அப்போ இவன் என்ன பண்ணியிருப்பான், அந்த பரிதிமே என்ன பண்ணியிருப்பான், அந்த இடத்துல உட்காந்துட்டு அம்மா பிச்சை போடுங்க, ஐயா பிச்சை போடுங்க, இப்படி தான் சொல்லிட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு தெரியும், ஒரு 2-3 ஆட்கள் நடந்து போகிறதா. ஒருவேளை இப்போ ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா அங்கே கர்த்தரா இயேசு கிறிஸ்து இருப்பேன்னா உசாராயிருவான் டக்குன்னு, புரியுதுங்களா? அந்த டக்குன்னு அந்த இயேசு கோயில் வாசல் முன்னாடி அவங்க வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த கரெக்டாக வந்து அந்த இடத்துல வரும்போது அவங்களுக்கு தெரியும். அது வந்து அவங்க கேட்காட்டாலும் அதுக்குன்னே கொஞ்சம் பேர் போவாங்க, காயின்ஸ் வச்சுருப்பாங்க, போடுவாங்க, ஓகே ஃபைன். இந்த இடத்துலையும் அதே தான் வருது. ஆனால் இந்த வசனத்தில் சொல்வார், அவர் எங்கே போகிறார்? இயேசு போகிறார், உங்களை விட்டு கடந்து போகிறார். ஹல்லேலூயா. கடந்து போகிறார்னோன்னா என்ன ஆகும்? இது எனக்கு கிடைக்காத போனால் அவன் வந்து இன்னும் அதிகமாக கூப்பிட்டான். இங்கே குருடன் இருக்கிறது இயேசுவுக்கு தெரியும், அப்படி தானே? யோவான் 2:24-25 வாசிங்களேன். ஒரு அருமையான வசனம் இது. இயேசு எல்லாரையும் அறிந்திருக்கிறாரா இல்லையா? இதில் உங்களை ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் அறிந்திருக்கிறாரா, அறியாமல் இருக்கிறாரா இயேசு? அதோட அருமையான காரியம் 25, மனுஷருக்குள் இருப்பதை. அதனால நீங்கள் யாரும் அடுத்தவங்களை பற்றி இயேசு பேசலை, நீங்கள் பேசுங்க. இயேசுக்கிட்ட போய் நீங்கள் சொல்ல வேண்டாம். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? இயேசுவுக்கு எல்லாம் தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நான் அங்கே, வேதம் சொல்லுகிறது அந்த குருடர் இருக்கிறது இயேசுக்கு தெரியும். அவர் என்ன பண்ணார்? அந்த இடத்துல நிற்கலை, அப்படி தானே? நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. அவர் கடந்து போகிறார். ஏன் தெரியுமா? அவன் கூப்பிடுகிற வரை அவர் நிற்கப் போவதில்லை. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கூப்பிடுகிற வரை, கூப்பிடுகிறன்னா சாதாரணமாக இல்லை. இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்க, ஆலயத்துக்கு வரீங்க போகிறீங்க, எப்படி வரோம்? வெள்ளிக்கிழமை, ஊர்லன்னா சண்டே. அவர் நிறைய காரியங்கள் நமக்காக வைத்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏனோ தானோ என்று ஆலயத்துக்கு வெள்ளிக்கிழமை போகணும், அவ்வளோதானே. உங்களுக்கு ஒரு தேவைகள் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? நீங்கள் முதல்ல கூப்பிட்டானே அம்மா தாயே, அந்த மாதிரி நீங்கள் கூப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் நம்ம அநேகர் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. இயேசு அதை விரும்பவில்லை. நம்முடைய ஒரு ரொட்டீன் லைஃப். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனா நம்ம 10 மணிக்கு ஆராதனைக்கு போயிடணும், அப்படி தானே? எல்லோரும் மாதிரி இருக்கணும். அப்புறம் பாதி நேரம் இருக்கணும், பாதி நேரம் வெளியில் போய் உட்காந்துருக்கணும், பாதி நேரம் உள்ளே இருக்கணும். இப்படி தான் நம்ம இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில். நீங்கள் எத்தனை பேர் அந்த பரிதிமை மாதிரி பிரயாசப்பட்டு நீங்கள் கூப்பிடுறீங்க உங்கள் வாழ்க்கையில்? உங்கள் வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரு குறைகள் இருக்கிறது, ஒத்துக்கிடுறீங்களா இல்லையா? எல்லோருக்கும் ஒரு தேவைகள் இருக்கிறது. இவனுக்கு வந்து இந்த இடத்துல அவனுக்கு குருடனுக்கு பார்வை வேண்டும். ஆனால் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு தேவைகள். ஏன்னா மனிதன் வந்து ஒவ்வொரு நாட்களிலும் ஒரு தேடுதலோடு தான் இருந்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய தேவைகள் பூர்த்தி ஆனாலும் அடுத்த ஒரு தேடுதலுக்கு போயிடுறான். அடுத்த இதை போட்டு அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்தது வேறு விஷயம் என்ன பண்ணலாம், அப்படின்னு தான் போயிட்டுருக்கிறான். நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? அவர் இயேசுவண்டை சென்றால் அற்புதங்கள் அவள் செய்வார் என்று இந்த பரிதிமேயு விசுவாசித்தான். முதல்ல விசுவாசித்தான், அப்படி தானே? இவரால் மாத்திரம்தான் என்னுடைய வாழ்க்கை மாறும். மற்றவங்கள்ட்டலாம் போய் கேட்கல. அவன் அப்படி உள்ளவன். இவன் நம்ம இருக்கிறோமே, அநேகத்தை போய் நம்மளுடைய இது பண்ணுறோம். நம்முடைய காரியங்கள் அப்படி தான் இருக்குது. அநேகத்தை போய் ப்ரேயர் ரெக்வஸ்ட் கொடுக்குறது, நமக்காண்டி அடுத்தவங்க ஜெபிக்கணும். நம்ம வந்து ஆண்டவர் கிடைச்சா கிடைக்கிது, கிடைக்காட்ட போகுது, அவ்வளோதானே. இந்த பரிதிமேயும் அப்படி இருந்திருக்கிறான்லாம். ஒரே ஒரு சவுண்டு போட்டிருக்கலாம். எப்படி போட்டிருக்கலாம்? ஆண்டவரே எனக்கு இறங்கும். எப்படி நார்மலாக அம்மா தாயான்னு கேட்குற மாதிரி ஆண்டவரே எனக்கு இறங்கும், அப்படி இருந்து போயிருந்தா அவனுடைய கூப்பிடுதல் எப்படி இருக்கும்? கிடைக்குமா கிடைக்காதா? கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காட்ட போட்டோம். இப்போ நம்ம அப்படி தானே வந்துட்டு இருக்கிறோம். ஆலயத்துக்கு நம்ம போகிறோம், எதுக்கு போகிறோம்? கண்டிப்பாக போகணும், வெள்ளிக்கிழமை போகணும், இல்லைன்னா யாராவது கேட்பாங்க, அப்படி தானே? நம்பர் 1. இன்னொன்று, நம்மளுடைய தேவைகள் அநேகம் இருக்கும்.
நம்முடைய தேவைக்காண்டி ஆண்டவர்கிட்ட எப்படி பண்ண? எத்தனை பேர் இந்த இதே வாஞ்சை எனக்கு இன்னைக்கு வேணும், இன்னைக்கே இதை நான் அடைஞ்சே தீரணுங்கிற விசுவாசத்தில் எத்தனை பேர் உங்கள் தேவைகளோடு வந்திருக்கிறீங்க? அவரால் தான் முடியும். இன்னைக்கு நான் வாங்காம யாக்கோபு எப்படி ஜெபிச்சான்? யாக்கோபு கிடைக்கலன்னா நான் உமரை ஆசீர்வதிக்கலன்னா என்ன பண்ணுவேன்? போக விட மாட்டேன். இப்படி எத்தனை பேர் வைராக்கியமாக இருக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் தேவைகள் இருக்குது. எத்தனை பேர் வைராக்கியமாக இருக்கிறீங்க? இவன் இருந்தான் பாருங்க என்ன ஆச்சுன்னா, இவன் மற்றவர்களை போல் சாதாரணமாக இயேசுவை எடை போடலை. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களுடைய தேவைகள், உங்கள் விண்ணப்பங்களை ஏனோ தானோன்னு இந்த நம்ம பார்த்துருக்கீங்களா? இப்படி இந்த கோயிலில் போகும்போது எப்படிமோ புறஜாதியும் அப்படி தான் பண்ணுவோம், நம்மளும் அப்படி தான் பண்ணுவோம். இப்படி பண்ணுவோம். ஏன்னா அந்தோனியாருக்கு ஒரு இது வணக்கம், மைக்கேலுக்கு ஒரு வணக்கம். அப்படி அல்ல. என் தேவன் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ சாதாரணமா என்ன படாத. மனுஷன்ட்ட கேட்குற அதே பிச்சை மாதிரி என்கிட்ட கேட்க. ஏன்னா அவர் சாதாரணமான மனிதர் அல்ல. அவர் அதை முதல்ல நம்ம உணர்ந்து கொள்ளணும். அவர் மனுஷன் அல்ல. நீங்கள் மனுஷத்தை போய் ஒரு 1000 ரூபா 5000 கடன் வாங்குற மாதிரி அவர் மனுஷன் அல்ல. ஸோ ஒவ்வொருத்தரையும் பேசுறது வேற விதமாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட பேசும்போது அவருக்கு பிரியமாய் எப்படி பேசணுமோ. 2 பேரையும் ஒரே இதில் வைக்காதீங்க. நீங்கள் மனுஷர்களையும் அவர் ஆண்டவரையும் ஒரே இதில் வைக்காதீங்க. இங்கே அவன் அதை தான் பண்ணான். சாதாரணமாய் அம்மா தாயன்னு இல்லாமல் என்ன பண்ணான்? முதலே சத்தம் மட்டும் தான் கொண்டான். இன்னும் உறக்கமாய், இன்னும் உற்சாகமாய் அவன் என்ன பண்ணான்? ஆண்டவரை பார்த்து சொல்லும் பொழுது என்ன ஆகுது? அவர் என்ன பண்ணுறாரு? என்ன வேண்டும்னு கேட்கிறாரு. இதில் என்னென்ன? உங்களுடைய தடைகள் கட்டுகள் எல்லாவற்றையும் இருக்கணும் உங்களிடத்தில் இருக்க. அது இப்போ என்ன பண்ணால், அவர் வருகதை அறிந்து காதால் கேட்டு வாயால் என்ன பண்ணான்? கூப்பிடுறான். அடுத்தது என்ன பண்ணுறான்? ஆண்டவர் எழும்பி வான்னு சொன்னோன்னு என்ன பண்ணுறான்? எழும்பி நடக்கிறான். அப்படின்னா அவன் ஊனமாக இல்லை, அவனுக்கு அங்கே ஒரு குறையும் இல்லை. ஸோ அவர் சொன்னவொன்னு என்ன பண்ணுறான்? உங்கள்கிட்ட நீங்களும் என்ன பண்ணுறீங்க? நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை தான். நான் முதல்ல சொன்ன மாதிரியா தான் நம்மளுடைய வாழ்க்கையில் மொத்தமாக சுதந்திரம். இவன் என்ன பண்ணான்? இவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை விட்டு மற்ற எல்லா காரியங்களும் அவன் செயல்படுத்தினான். அவனுடைய வாழ்க்கையில் அவன் செயல்படுத்தினான். அவன் செயல்படுத்தும் என்ன ஆகுது? இயேசு அற்புதங்களை செய்தார், அவனுக்காக செய்தார். நீங்கள் அப்படி சாதாரணமாக இருக்கும்போது என்ன ஆகுனா, இந்த கூட்டத்தார் ஜன கூட்டத்தார் பண்ணாங்க பாருங்கள். நீங்கள் இயேசுக்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு இடைஞ்சல் செய்கிறவனாக தான் இருப்பாங்க. ஒரு தடை வரும். இவன் ஒரு புறஜாதியிலேருந்து வரும்போது ஒரு மனைவி ஜெபிக்கிறாள்ன்றால் ஒரு கணவன் தடை பண்ணுவார். ஒரு கணவன் ஆலயத்துக்கு போனால் மனைவி தடை பண்ணுவாங்க. அதெல்லாம் இருக்கும். இந்த தடைகளை தாண்டி நீங்கள் வரும்போது என்ன ஆகுனா, ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த 49 சொன்ன மாதிரி இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவனை கூப்பிட்டு வந்தால் என்ன பண்ணாது? அவர் நம்மை கூப்பிடுவாரானால் நம்முடைய சூழ்நிலைகள் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா தெரியுமா? அவர் நம்ம பக்கத்தில் நிற்கணும். நம்ம என்ன நினைக்கிறோன்னு, நம்ம என்ன நினைக்கிறோம் அவராக பார்த்து அதை செய்யட்டும். என் சூழ்நிலை அவருக்கு தெரியும். எனக்கு இக்காமால பிரச்சனை இருக்குது, சம்பளத்தில் பிரச்சனை இருக்குது கேட்டால் நம்ம அதான் சொல்லுவோம். அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நான் அங்கே இருக்கிறேன் என்று சொன்னவர். அவருக்கு எல்லாம் தெரியும். அதனால் ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம இந்த டக்குன்னு இப்படி புரட்டி ஒரு வசனம் எடுத்துகிட்டு டியூட்டிக்கு போகல. அப்படியே இல்லை. இந்த பருத்திமையை கூப்பிட்ட மாதிரி என்ன பண்ணுறாரு? நீ சாதாரணமாய் அவரை எடை போட்டால் அவர் ஒருபோதும் வருவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கடந்து போவார். பிரியமானவர்களே, அந்த இடத்துல அவர் நிற்க போகிறதில்லை. நீங்கள் ஏனோதானோ என்று ஒரு ஆராதனைக்கு வர்றோம், அதுலேயும் ஏனோதானோன்னு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவர் உங்களை விட்டு கடந்து போவார். அல்லேலூயா. நீங்கள் கூப்பிட வேணும். எப்படி? நீங்கள் கூப்பிடல நம்ம சொல்லலாம், நம்ம ஏதோ சொல்லுவோம்ல, அந்த அடிக்கிற அடியில் அனுப்பாம பாருங்கள், அந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரி நீங்கள் கூப்பிடல ஆண்டவர் என்ன பண்ணமா அவன் பக்கத்தில் கேட்கணும். என் மகனே மகளே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ நினைத்திருக்கிறாய் என்று கேட்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய கூப்பிடுதல் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நம்மளை விட்டு கடந்து போகக்கூடியவராய் காணப்படுகிறார். நம்ம எப்பவுமே உன்னுடைய ஜெப அறைகள் எப்படி இருக்கணும்? ஒரு போராட்ட அறையாய் மாற்ற வேணும். பிரியமானவர்களே, நீங்கள் ஆராதனைக்கு வரும்போதும் ஏதோ சாதாரணமாக போகிறவங்கள மாதிரி போகாதீங்க. என்ன தேவைகள் இருக்குன்னு ஒரு போராட்டமாய், ஒரு வாழ்க்கையில் இப்போ கடந்த காலங்களில் இந்திய தேசத்தில் நடந்த போராட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு போராட்டமாய் நீங்கள் என்ன விடாம யாக்கோபு சொன்ன மாதிரி தான், விட மாட்டேன். எத்தனை பேர் வைராக்கியமாக இருக்கிறீங்க? உங்கள் பாவங்கள் அதற்கெல்லாம் ஒன்று தடையாக இருக்காது. பிரியமானவர்களே,
பாவத்தை பாராத ஒரு சுத்தக்கண்ணு. நம்ம நிறைய பேர் அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ நான் ஜெபிக்கலாமா, நான் கேட்கலாமா, இன்னொருக்கு ஃபோன் பண்ணி பிரதர் எனக்கா ஜெபம் பண்ணுங்க, இல்லை பாஸ்டர் எனக்கா ஜெபம் பண்ணுங்க. இந்த கதையை வேணும். அவர்கிட்ட வைராக்கியமா அந்த பர்திமையை பார்த்துருக்காங்களா, என்ன பண்ணாங்களாம், சுற்றி இருந்தவர்கள் என்ன பண்ணாங்க, அதட்டுனாங்க. அப்படிதான் இருக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணுவோம், உங்கள் மனைவி சொல்லுவாங்க நீ பெரிய யோக்கியம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டேன்னு. இல்லை, உங்கள் கணவரை பார்த்து மனைவிகள் சொல்லுவாங்க வந்துட்டார் இவர் ஜெபம் பண்ணக்குன்னு. கவலைப்படாதீங்க. ஜெபம் யாருக்கு கேட்கணுங்கிறீங்க? யாருக்கு? அவருடைய சமூகத்தில் கேட்கணும். கேட்டு அவர் உன் பக்கத்தில் வந்து நின்று, உன் அருகாமையில் வந்து நின்று என்னன்மா நடந்து போயிட்டு இருக்கிறவர் அவர் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாமல் வந்து உன்னுடைய ஜெபங்கள், உன்னுடைய சத்தங்கள், உன்னுடைய கூக்குரல், உன் விசுவாசத்தோடு நீ கூப்பிடுற கூக்குரல்கள் வந்து என்ன பண்ணணுமா, அடுத்த ஸ்டெப் அவர் எடுத்து வைக்கக்கூடாது, உன் அருகில் வந்து நிற்கணும். பிரியமானவர்களே, எத்தனை பேர் அப்படி செய்ய போறீங்க? எம்மாவூர் சீஷர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம்? இயேசு உயிர் தெழுந்த பிறகு பாட்டு பாடுறோம்ல, அப்புறம் போகிறவர் போட்டு காணப்பட்டார், அழகா பாடுறோம்ல. இயேசு அவங்க கூடயே தான் போயிட்டு இருந்தார், அப்படி தானே? ஆனால் ஒரு சின்ன இதில் ஒரு ஜஸ்ட் ஒரு தோற்றம், அப்புறம் போன மாதிரி ஒரு சீன், அவ்வளோதான். அவர் அப்புறம் போகலை. அந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க? இயேசுவை 2 சீஷர்கள் என்ன பண்ணாங்க? இயேசுவை வருந்தி அழைக்கிறாங்க. எங்க கூட வந்து தங்குங்க, எங்க கூட உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி வருந்தி அழைக்கிறார்கள். நம்ம எத்தனை பேர் வருந்தி அழைக்கிறவரா இருக்கிறோம்? எத்தனை பேர் வருந்தி அழைச்சிருக்கிறோம்? ஆண்டவர் எங்க கூட வாங்கணும். நம்ம வரோம், நம்ம ஜெபம் பண்ணுறோம், சும்மா ஒரு ஆர்டினரி ப்ரேயர், முட்டி போடுறவங்க முட்டி போடுறாங்க, எலும்பி போகிறவங்க எலும்பி போகிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க, அப்படி தானே? ஸோ வழக்கத்திற்கு மாறாய் உங்கள் ஜெபங்களை நீங்கள் மாற்ற வேண்டும். உங்கள் கூக்குரல், உங்கள் கூப்பிடுதல் வந்து எப்படி ஆகணும்? மாறணும். அப்போ தான் ஆண்டவர் கேட்பார். சாதாரணமாக எப்பவுமே கேட்குற மாதிரி, நான் முதலே சொல்கிறேன், எல்லாத்தையும் கேட்குற மாதிரி இருக்கும்போது என்னன்னா, அவரை உண்மையாய் நீ தேடுவாயானால், ஹல்லேலூயா, அதான் ரொம்ப விஷயம். நீ உண்மையாய் உன்னுடைய இருதயத்தை அவர்கிட்ட வந்து அவர் பாதப்படியில் ஊற்றணும். வேற எங்கேயும் போய் இருதயத்தை ஊற்றிக்கிட்டு இருக்காதீங்க, மாயை. அவருடைய பாதப்படியில் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்களேன். நீங்கள் கேட்பான என்ன பண்ணுவாராம்? தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்பார். சர்வ வல்லவர் உங்கள் அருகாமையில் வந்து நிற்பார். பிரியமானவர்களே, அவரை நிற்கிற வரைக்கும், உன் அருகில் வந்து நிற்கிற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாளும் மாறப்போவதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு என் பக்கத்தில் வந்து நிற்கணும், அவரை வந்து நிற்க வைக்கணும், நான் நிற்க வைப்பேன். அவரை எப்படினாலும் எத்தனை பேர் எத்தனை தடைகளுடைய வாழ்க்கையில் வந்தாலும், என் குடும்பமே என்னை வெறுத்தாலும். நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஊழியக்காரங்களை பார்த்தீங்களா, மொத்த குடும்பத்தையும் வெறுத்து, இந்த புறஜாதியிலிருந்து வரும்போது எப்படின்னா மொத்த குடும்பம் அவங்கள வெறுக்கும், ஆனாலும் வைராக்கியமாய் கிறிஸ்துவுக்காக வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் சோறும் நீங்கள் வந்து திரும்பவும் நான் சொல்கிறேன், யாக்கோபு ஜெபிச்ச மாதிரி, நீரே ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உன்னை போக விட மாட்டேன். தைரியமாக பேசுங்க. நீ கூப்பிடல இயேசு என்ன பண்ணுவாராம்? உங்கள் அருகில் வந்து நிற்பார். சாதாரணமாக நீங்கள் கூப்பிடாதீங்க. உங்கள் வீட்டுக்காரரை கூப்பிடுற மாதிரி கணவர்னு கூப்பிடாதீங்க, அத்தான்னு கூப்பிடாதீங்க, அப்படி கூப்பிடாதீங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கோங்க. இல்லை பேர் சொல்லி கூப்பிட்றீங்க, நீங்கள் எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கொள்ளுங்க. ஆனால் ஆண்டவரை கூப்பிடும்போது என்னென்ன ஒரு வித்தியாசம். நான் வந்து நீங்கள் எப்படி கூப்பிட்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உலகத்தானை அழைப்பதற்கும் உலகத்தான இடத்துல நீங்கள் கேட்பதற்கும் ஆண்டவர்கிட்ட கேட்கறது ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுங்க. ஏன்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இதே தான் திமிர்வாதக்காரன் எத்தனை 38 வருஷமாக என்ன பண்ணான்? அந்த குளத்தண்டை அவன் இருந்தான், அப்படி தானே? எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? திரும்ப மூலந்து ஆரம்பிப்போமா? ஏசு அவன்கிட்ட வந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? என்ன கேட்குறாரு? உன்கிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு, அப்படி தானே? அவன் சொல்கிறான், ஆண்டவரே 38 வருஷம் வியாதி, 38 வருஷம் வியாதியாக இருக்கிறான்னா அவன் 38 வருஷம் அந்த குளத்தாங்கரையில் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறான். ஹல்லேலூயா. நம்மளை மாதிரி ஏனோ தானோலாம் கிடையாது. ஒரு தடவை வந்தால் நடக்கும், இல்லைன்னா நடந்தால் நடக்கட்டும், இல்லைன்னா குளத்தில். அவன் கேட்குறான், ஆண்டவரே 38 வருஷம் நான் வந்து வரும்போதெல்லாம் என்ன ஆகுது? என்ன அந்த குளத்தில் கொண்டு போவதற்கு யாரும் இல்லை. அப்போது ஒரு தடவை இல்லை, 2வது தடவை இல்லை. நம்ம எத்தனை தடவை ஆண்டவர்கிட்ட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? ஒரு தடவை கேட்போம், 2வது தடவை கேட்போம், 3வது தடவை கேட்போம். அதுக்கப்புறம் நமக்கே வந்து சோறு வந்துடும். நம்மளே சொல்லுவோம்ல, ஜெபம் பண்ணுறது பார்த்துருக்கீங்களா? இந்த ப்ரேயர் ரிக்வஸ்ட்லாம் எப்படி அப்படியே போய் அப்படியே குறையும். பார்த்துருக்கீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கிடைச்சிட்டுனா வேறு மாதிரி போயிடுவோம், இல்லை கிடைக்காட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சோறு வந்துருந்து. திமிர்வாதக்காரன் என்ன பண்ணுறான்? 38 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான் ஒரு விசுவாசத்தோடி எனக்கு கிடைக்கும்னு. அந்த இடத்துல அந்த 38 வருஷம் எத்தனை பேர் வந்து, ஒருவேளை 38 வருஷம்னா 38 பேர்னு வச்சுக்கோங்களேன்.
ஆனால் அந்த 38 பேர் அதே மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் ஒரு 50 பேர் வந்திருக்க மாட்டாங்களா? ஆண்டவர் ஏன் இவங்கிட்ட போனார் தெரியுமா தெரியாது ஆண்டவருக்கு? அப்போ ஆண்டவருக்கு தெரியும் இவன் 38 வருஷம் இடைவிடாது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ நாமளும் அப்படி தான் இருக்கணும் பிரியமானவர்களே. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தள்ளி போகலாம், உங்களுக்கு காரியங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தள்ளி போகலாம். நீங்கள் சோர்ந்து போய் விடாதீர்கள். அல்லேலூயா. இந்த இதே எரிகோல தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் ஒருத்தர், சகேயு. ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். இந்த சகேயு என்ன பண்ணான்னு தெரியுங்களா? சகேயு என்ன பண்ணுறான்? ஆண்ட இயேசு கிறிஸ்து வருகிறான்னு கேள்விப்படுறான். கேள்விப்பட்டோன்னு என்ன பண்ணான்? ஏங்க அதுக்கு முன்னாடி உடனே மரத்தில் ஏறலாங்க. இயேசு எப்படி இருப்பார் பார்க்க என்ன பண்ணான்? வசனத்தை ஒழுங்காக படிங்க. ட்ரை பண்ணுறது எப்படி பார்க்கணும் ஓடுறான். அவன் என்ன பண்ணுறான்? குள்ளமாக இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அங்கே இங்கே வந்து ஒருத்தர் குள்ளமாக இருக்கிறார், அந்த பக்கம் நம்ம ஆரோன் மாதிரி ஒரு பிரதர் அங்கே முன்னாடி நின்னா என்ன ஆகும்? மறைச்சிக்கிடுவாங்க. அவன் உடனே அப்படியே நின்னானா? அடுத்து ஓடுறான், டேக் டைவர்ஷன், ஓடுறான். எங்கே ஓடுறான்? அடுத்தது அவன் என்ன பண்ணுறான்? அதில் வகை தேடினான். நல்லா யோசிச்சுக்கோங்க. அதில் அந்த வசனத்தில் இருக்கும் பாருங்கள், வகை தேடினான். வகை தேடினான். அந்த ஒரு ஷார்ட் டைமுக்குள்ளே ஒரு பிளான் பண்ணுறான். என்ன பண்ணலாம் ஆண்டவரை பார்க்க? முன்னாடி ஓடி பார்க்குறான், அங்கேயும் முடியல. டக்குன்னு யோசிக்கிறான், எங்கே பண்ணுறான்? அதுக்கப்புறம் தான் மரத்தில் ஏறான். காட்டத்தி மரத்தில் ஏறான். குள்ளமாக இருக்கிறவன் காட்டத்தி மரத்தில் ஏறது எவ்வளோ பெரிய கஷ்டம் யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரியாது அந்த காட்டத்தி மரம் ஹைட்டாக இருந்தால் கட்டையாக இருந்தான்னு எனக்கு தெரியாது. ஒரு குள்ளமாக இருக்கிறவன் டக்குன்னு ஒரு மரத்தில் ஏறினான். இது எல்லாத்தையும் தேடினான். அவன்கிட்ட இருந்த வாஞ்சை பார்த்து யோசிச்சு பாருங்களேன். ஒரு 1000 பேர், அட்லீஸ்ட் ஒரு 1000 பேர் 500 பேர் போயிருப்பாங்க இயேசு வராருன்னா. அப்படி தானே? இப்போ நம்ம யாருக்கெல்லாமோ தலைவர்களுக்கு ரோடு ஃபுல்லாக கூட்டம் போகுது. ஆனால் ஆண்டவர் வராருனோன்னா ஒரு கூட்டம் போகுது. அப்படி தானே? அந்த கூட்டத்தில் இதில் என்ன பியூட்டி தெரியுமா? ஒன்று, அவன் குள்ளமாக இருக்கிறான். ரெண்டாவது, அவன் நினச்சிருப்பான்னா விஐபி பாஸில் முன்னாடி போய் இயேசு கிறிஸ்துவை பார்த்துருப்பானா பார்த்துருக்க மாட்டானா? அவன் யாராக இருந்தான்? வரி வசூலிக்கிறவருக்கு, ஆயக்காரர்களுக்கு. அப்படி தானே? அவன் நினச்சிருந்தா விஐபி பாஸில் முன்னாடி போய் சேர் போட்டு பார்த்துருக்கலாம்ல. அந்த முன்னாடி சோபா போட்டு பார்த்துருக்கலாம்ல. இப்போ நிறைய பேருக்கு சோஃபா கொடுக்குறாங்க. அது மாதிரி பார்த்துருக்கலாமா? பார்த்துருக்க முடியாதா? பார்த்துருக்கலாம். ஆனால் என்ன தெரியுமா? நான் வகை தேடினான். அல்லேலூயா. அவனுடைய வாஞ்சையை பாருங்களேன். அவன் சாதாரணமான ஒரு ஆள் இல்லை. நல்லா கேட்டுக்கோங்க, அவன் சாதாரணமான ஒரு ஆளே கிடையாது அந்த இடத்துல. அவன் எல்லாத்தையும் விட்டு, அவனுடைய எல்லாத்தையும், அவன் ஆஸ்தி பெருமைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த இடத்துக்கு போகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். வகை தேடினான். அப்போ அவனுக்குள்ளே இருந்த ஆண்டவர் என்ன பண்ணார்? அவனுடைய வாஞ்சையை அறிந்தார். அங்கே ஒரு 1000 பேர் போயிருப்பாங்கன்னு வைங்களேன், 500 பேர், 100 பேரை வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பேரையும் விட்டுட்டு ஆண்டவர் யார்கிட்ட வந்தாராம்? சகைவே, காட்டத்தி மரத்தை விட்டு சீக்கிரம் இறங்கி, நான் உன் வீட்டில். எப்படி ஜாக்பாட் அடிச்சுதா இல்லையா சகைவுக்கு? அநேக அற்புதங்கள் உண்டுங்க. நீங்கள் வேதாகமத்தில் புரட்ட வந்து அநேக காரியங்கள் வரும். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படியே டேக் டைவர்ஷன் போடுவோம். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அப்படி தானே? அவ்வளோ ஒரு கூட்டத்தில் அப்படி போயிட்டுருக்கிறான். ஆண்டவர் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு? யார் என்னை தொட்டதுன்னு. அவன் நம்மனா என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் என்ன பண்ணுவோம்? டக்குன்னு கேட்டுருவோம். நம்ம தான் இப்போ அப்பா அம்மா யாரையுமே மதிக்க, நீங்கள் என்ன லூஸா கேட்டிருப்போமா? கேட்டிருக்க மாட்டோமா? இவ்வளோ கூட்டம் போயிட்டுருக்குது, இல்லை அவன் உரசி இடிச்சிட்டு தான் போயிட்டுருப்பான். நம்ம இப்போ ரோட்டில் போகிற மாதிரி கிட்ஸ் மாதிரி, என்ன கிட்ஸ் ஏதோ ஒரு கிட்டு, ஜென்ஸ் கிட்ஸ் ஏதோ மாதிரி, அந்த மாதிரி தானே போவோம். நம்ம போகும்போது என்ன ஆகும்? இந்த கூட்டத்தில் ஆண்டவர் கேட்குறாரு. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்? இவ்வளோ கூட்டத்தில் போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கன்வென்ஷன், சரி நான் வேறு எதுவும் சொல்லலை, ஒரு கன்வென்ஷனுக்கு போகிறோம். கன்வென்ஷன் முடிஞ்சு எப்படி வெளியில் வருவோம்? அதில் வந்து இப்போ பாஸ்டர் கேட்குறேன், என்ன யார் இடித்ததுன்னு கேட்டால் அவனுங்க லூஸ் ஆயான்னு கேட்பான். அப்படி தானே கேட்பாங்க. ஆண்டவர் கேட்குறாரு, இல்லை என்கிட்ட அந்த வல்லமை புறப்பட்டு போனது. அவளுக்கு என்னாச்சு? அவள் என்னன்னா அந்த கூட்டத்தை அவர் பொருட்படுத்தவில்லை. தவழ்ந்து வந்து அவரை தொட்டாள். அவள் பிரயாசம், நான் அந்த அவள் தொட்டதுக்குலாம் சொல்ல, அவளுடைய பிரயாசம் எப்படியா இருந்தது? அப்படியே பிரயாசப்பட்டல, தவழ்ந்து வந்து. அப்போ என்ன ஆகும்? இந்த கூட்டத்தில் நான் ஏனோதானோ எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், எனக்கு விடுதலை கிடைக்கும்னு அவன் என்ன பண்ணான்? கிடைச்சே ஆகணும். எனக்கு இன்னைக்கு என் வாழ்க்கையில் இந்த காரியம் மாறி ஆகணும். ஒரு வைராக்கியத்தோடு. இல்லை யோசித்து பாருங்க, அந்த கூட்டத்தில் பார்த்தா, இப்போ கூட்டத்தில் பண்ணால் எத்தனை பேர் சாவீங்க? எத்தனை பேர் செத்தாங்க? இதெல்லாம் பாருங்க. அவள் பயப்படலை. அதில் அவள் பயப்படலை. விசுவாசம். ஒன்றாவது விசுவாசம், இன்னொன்று வைராக்கியம். இனி இயேசு கிறிஸ்துட்ட நான் போனால் என்னுடைய வாழ்க்கை மாறும். அப்படி போய் அவள் தவழ்ந்து போகிறேன்னா சாதாரண விஷயம் கிடையாது. யாரும் செய்யக்கூடிய காரியம் அல்ல பிரியமானவர்களே. ஒரு கூட்டத்தில் போய் நீங்கள் முட்டி போட்டு தவழ்ந்து போவீங்களா? மிதித்தே கொண்டு வருவாங்க. அப்படி வர்ற இடத்துல ஆண்டவரை வந்து அந்த அந்த என்னென்னா அந்த மனப்பூர்வமான ஒரு தேடல் இருக்குது பாருங்கள் உங்கள் இருதயத்தில். ஆண்டவரை பார்க்கணும், அட்லீஸ்ட் என்னால் அவர் கிட்ட டைரெக்டாக போக முடியாது, அவர் வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொட்டுறணும்.
தொட்டா என்னுடைய பாவங்கள், என்னுடைய காரியங்கள் எல்லாமே வந்து என்னுடைய வாழ்க்கை டோட்டலாக மாறும் அப்படின்னு ஒரு அவ இருதயத்தில் ஒரு தேடல் இருக்குது பார்த்தீங்களா? தேடல் உள்ளவன் கண்டிப்பாக வந்து கர்த்தரை கண்டுகொள்வான் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அவளுடைய அந்த தேடல், அவளை அந்த டச் பண்ணணும்னு பண்ணாங்க, ஆண்டவரை திரும்பி பார்க்க வச்சு பார்த்தீங்களா? அதுதான் ஹல்லேலூயா. நம்முடைய தேடல் உணவாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அவரை திரும்பி பார்க்க வைக்கிறதா? ஆண்டவரை, நம்மளுடைய தேடல்கள் என்ன ஆகும்? ஆண்டவரை வந்து அந்த கணமே, அந்த ஜனமே அவள் வந்து விடுதலை பெற்றாள், அப்படி தானே? அந்த அதில் வந்து நீங்கள் நம்முடைய தேடல் வந்து இவ்வளோ மாதிரி இருக்கணும். அதே போல் தான் இயேசு ஒருத்தர் ஒரு விருந்தில் பங்கேற்பாருக்கும்போது என்னன்னா, எல்லாரும் ஏனோ தானானும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 10 11 இல்லை நம்ம ஒரு 10 பாஸ்டர், ஒரு பாஸ்டரை கூட்டா ஓகே, ஒரு 10 பாஸ்டரை கூட்ட வச்சு வீட்டில் விருந்து வச்சுன்னு வச்சுங்களேன், இவரை கவனிக்காதா அவரை கவனிக்கான்னு தெரிய மாதிரி கும்பலோடு ஆண்டவரும் வச்சுருக்கிறாங்க. யாரும் அவரை ரொம்ப பெருசாக இயேசுன்னு சொல்லி ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்கல. புரியுதுங்களா? ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு பெண் இயேசுவை அறிந்தாள். என்ன பண்ணா? பரிமள தைலத்தை ஊற்றி ஆண்டவரை கனப்படுத்தினாள். ஹல்லேலூயா. யோசிச்சு பார்த்தீங்களா? அப்போ மற்றவங்களாம் அவளை என்ன சொன்னாங்க? அவ்வளோதான். அவங்களுக்கு இயேசு யாருன்னு புரியலை, அந்த பெண்ணுக்கு பிரிந்தது. அப்படி தானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், ஆண்டவரை எப்போவுமே வந்து நீங்கள் சாதாரணமானவராய் நீங்கள் பார்க்காதீங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அதிசயங்கள், அற்புதங்கள் வந்து நடக்கிற கூட நம்ம இந்த இப்போ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இன்றைக்கி வந்து அந்த ஆசீர்வாதம், இன்றைக்கி வந்து இதுக்கு சுகம், அதுக்கு சுகம், நிறைய ஆசீர்வாதம் கூட. நம்மளும் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஏனோ தானோன்ட்டு நம்ம போயிட்டு வருவோம். விசுவாசத்தோடு எத்தனை பேர் போகிறாங்கன்னு தெரியாது. இல்லை நானும் போகணுமேன்ட்டு போவாங்க, நானும் இந்த கூட்டத்துக்கு போகிறேன் ரெஜிஸ்டர் பண்ணணுன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் வந்து வைராக்கியமாக எத்தனை பேர் நம்ம போகிறோம்? ஆண்டவரை தான் பெறார். நாம் உண்மையாய் தேடுகிறோமான்னு ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் பிரியமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய உண்மை எப்படி இருக்கணும்? நீங்கள் நிற்கிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் பார்க்குறாரு, நான் நிற்கிற வரைக்கும் நீ என்னை விடாமல் தேடுகிறான்னு வந்து ஆண்டவர் வந்து, நீ உறுதியாய் தேடுகிறாயா என்று என் தேவன் உன்னை வந்து பார்த்துருக்கிறார். உலகத்தில் தேடுற மாதிரி, உலகத்தில் அக்கம் பக்கம் உங்கள் சைடில் அந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் தேடுற மாதிரி நானும் போனேன், நானும் சர்ச்சில் ஆராதித்தேன், அப்படி அல்ல. நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் நிற்கணும், என் பக்கத்தில் வந்து நிற்கணும். அப்படி எத்தனை பேர் வந்து நம்ம ஆண்டவரை தேடுறோம் பிரியமானவர்களே? அவரை நிறுத்துவதற்கு நீங்கள் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? அவரை நிறுத்துவதற்கு என்ன பண்ணணுமா? கதறணும். இந்த பர்திமை எப்படி கதறனா? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இப்படி நீங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் கதறுவாயானால், இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம், இல்லை ஏனா தானான்ட்டு இந்த பக்கம் சொல்லுவோம், இந்த இன்றைக்கி இந்த கோயிலுக்கு நாளைக்கு அந்த கோயிலுக்கு, இல்லை இன்றைக்கி இந்த பாஸ்டர்கிட்ட ஜெபம் நாளைக்கு அந்த பாஸ்டர்கிட்ட ஜெபம், அப்படி அல்ல. உண்மையாய் இயேசு மட்டும்தான். வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அவரால் மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். வேறு யாராலையும் மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? சில காரியங்கள், சில தடைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. யாராவது நினைக்கிறீங்களா அப்படி ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்குதா உங்களுடைய வாழ்க்கையில்? எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு காரியம் உங்கள், அதாவது உங்கள் நம்ம திராணிக்கு மேலே, நம்ம திராணிக்கு மேல் சோதிக்கப்படாமல் இருக்க மாதிரி நம்முடைய திராணிக்கு மேலே, இது நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த காரியம் நடக்காது, உடைய வாழ்க்கையில் நடக்காதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரியம். இல்லை நீங்கள் நான் இப்போ என்னாலே எண்ண முடியல. இப்போ எனக்கு நிறைய காரியங்கள் இருக்குது என்னுடைய வாழ்க்கையில். எண்ணி போய்க்கும்போது இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கான்னு போகும்போது அது பெரிய ஒரு அற்புதமாக தான் பார்க்குறேன். அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் இல்லையா? நடந்திருக்கா இல்லையா? உண்மையாக நீங்கள் தேடின, உண்மையாக கதறணும். இந்த பரிதிமை எப்படி கதறினானோ அந்த மாதிரி நீங்கள் கதறினா தான் இயேசு வந்து என்ன பண்ணுவார்? உங்கள் அருகாமையில் வந்து நிற்பார். கண்டிப்பாக நிற்க. அவர் நின்றுட்டா போதும், அவர் கடந்து போகிறவராய் காணப்படுகிறார். பட் நம்முடைய ஜெபமும், நம்முடைய கூக்குரலும், நம்முடைய சத்தமும், நம்முடைய விசுவாசமும் சேர்ந்து ஆண்டவரை நம்முடைய அருகையில் வந்து நிற்க வைக்கணும். எத்தனை பேர் அப்படின்னு நினைக்கிறீங்க நிற்க வைக்கலான்ட்டு? இல்லை அட்லீஸ்ட் இவ்வளோ நாளும் ட்ரை பண்ணல, இனியாவது நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்களேன். அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஆண்டவரே நீர் என்னை தொட்டு என்னை ஆசீர்வதிக்கணும். நீங்கள் ஆசீர்வதித்தால் ஒழிய என்னுடைய வாழ்க்கை மாறப்போவதில்லை. அப்படி தானே? உம்மிடத்திலிருந்து வரக்கூடிய மகிமையை நான் காணாமல் போவதில்லை அப்படின்னு எத்தனை பேர் உறுதியாக நிற்கிறீங்க நம்முடைய வாழ்க்கையில்? அப்படி நிற்கும்போது என்ன ஆகும்னா, தேவன் நம்முடைய அருகாமையில் வந்து நிற்பார். பிரியமானவர்களே, எத்தனை பேர் நீங்கள் கதறலோடு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், சும்மா ஒரு ஆராதனைக்கு போனோம் சும்மா வந்தான்னு கிடையாது. விடாதீங்க, இயேசுவை விடாதீங்க, பிடித்துக்கொள்ளுங்கள், இறுக பிடித்துக்கொள்ளுங்கள். யாக்கோபு சொன்னான்ல, அவனுக்கு தெரியும். ஏன்னா யாக்கோபு ஒரு பயம், என்ன பண்ணுவான்? போனால் போட்டு
போட்டு தள்ளிடுவானுங்க. அப்படி தானே, பயம்தான் இல்லையா? நமக்கு வந்து இப்போ என்ன, நம்முடைய காரியங்களை செலவுடைய நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை செய்யும்போது நமக்கு அது பயமே இல்லை. அதனால தான் வரமாட்டேங்குது. யாக்கோபுக்கு அங்கே பயம் இருந்தது, அதுக்கு அடுத்த ஸ்டெப் அவன் எடுத்து போக முடியாது. இல்லைன்னா இன்னொரு விஷயம் இருக்கணும், இதுக்கு அடுத்தது என்னால் எஸ்ட்ரீம் இல்லாமல் எனக்கு உண்மை பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் இக்காமா ரினிவ் ஆகலை, நீங்கள் போய் தான் ஆகணுங்கும் போது ஒரு கதறல் வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு கதறல் வரணும். கதறல் வரும்போது என்ன ஆகுனா, எனக்கு இவர் தான், நான் அவர் வந்து என்னிடத்துல வந்து நிற்கணும், என் ஆண்டவர் இருக்கணும், என்னை தொட்டு என்னுடைய காரியங்களை என்னுடைய ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் ஆசீர்வதிக்க முடியும் நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக என் தேவன் வந்து சொல்வார். இந்த பர்திமேயு சரி ஒரு தடவை கூப்பிட்டுட்டோம், சரி நிற்கலை, இது போயிட்டு ஒருவேளை திரும்ப இப்படி தானே போவார், அப்போ கூப்பிட்டுக்கலான்னு நினச்சானா? நினைக்கல. நம்மளும் அப்படி தான் இருக்கணும். நாளைக்குன்னு இல்லை பிரியமானவர்கள், இன்றைக்கே வந்து என்ன பண்ணணும், அவன் அப்படி நினச்சிருப்பான்னு என்ன ஆகும், அந்த இடத்த விட்டுட்டு கடையை காலி பண்ணிட்டு சரி ரொம்ப கூட்டம் இருக்குது இன்றைக்கி ஒன்றும் கிடைக்காது போல இருக்குன்னு போடுவாங்க. அந்த பார்த்துருக்கீங்களா, அந்த அரசியல் கூட்டம் நடக்கும்போது இந்த பிச்சைக்காரர்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது, மற்றபடி ஏதாவது கன்வென்ஷன் கூட்டம் அதெல்லாம் கிடைக்கும். அவன் சொல்லுவான் அது ரொம்ப ஜனத்திரலாக இருக்குது, நமக்கு ஒன்றும் காரியம் ஆகான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அவன் எழும்பி போகலை. நம்மளும் அப்படி தான், நம்ம வந்து தள்ளி போட்டு தான் நிறைய வருஷங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்குது. வைராக்கியமாக பிடிக்கிற சக்தி இல்லை. சரி இன்றைக்கி போவோம், ஜெபம் பண்ணுவோம், ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வைப்போம், அப்படின்னு இருந்தோம்னா நம்முடைய என்ன ஆகும், நம்முடைய வாழ்க்கைக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன ஆகும், கொஞ்சம் தள்ளி போயிட்டு தான் இருக்கும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அவரையே அண்டிட்டு அவரே நம்மளுடைய இருக்கிற ஒரு வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு தீர்மானம், பர்திமேயு என்ன பண்ணான், ஒரு தீர்மானம் எடுத்துட்டான். அன்னைக்கு வந்து இவரை நிறுத்தி நான் ஆசீர்வாதம் பெறாமல் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை கண்ணுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்காம நான் அந்த இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி அவன் உணர்ந்துட்டான். அதனால தான் வைராக்கியமாக கூப்பிட்டான். நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில்? நிறைய. அவன் எடுத்த தீர்மானம் அழகான ஒரு தீர்மானம். ஐ வாண்ட் த டச் ஆஃப் த காட். அவன் கேட்குறான், ஐ வாண்ட் ஹிம் டு சேஞ்ச் மை லைஃப். நம்ம எத்தனை பேர் சொல்கிறோம், ஐ ஹாவ் நோ அதர் வே பிரியமானல. அவன் சொல்கிறான், எனக்கு வேறு வழியே கிடையாது, உம்மை விட்டால் எனக்கு வேறு வழியே கிடையாது. அவன் நிற்கும்போது என்னன்னா, அவரே எனக்கு ஒரே வழி, வேறு எங்கேயுமே இல்லை, ஆப்ஷனே வைக்கல அவன். அவர் மாத்திரம்தான் எனக்கு வழியாக இருக்கிறான். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அற்புதம் நடக்காமல் நான் போக மாட்டேன்னு தான். நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறோம் பிரியமானவர்களே? அவர் நம்மை விட்டு கடந்து போகிறார். அவரை நிறுத்துகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா, நம்முடைய கூக்குரல் இருக்கிறதா? அநேக தேவைகள் உண்டு, ஆனால் நம்முடைய கூப்பிடுதல் அவரை நம் அருகில் வர வைக்கிறதா என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும் பிரியமானவர்களே. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்காமல் நீங்கள் போகக்கூடாது. அவரால் மாற்ற முடியாத ஒரு காரியம் ஏதாவது இருக்குதா? ஒன்றுமே கிடையாது. நீ எந்த தாகத்தோடு வந்திருக்கிறாய்? தாகம் உள்ளவன் மேல் என்ன பண்ணுறாராம்? தண்ணீர் ஊற்றுகிறவர். நீதி மேல் பசி தாகம் உள்ளவர்களை தேவன் என்ன பண்ணுறார்? திருப்தி ஆக்குகிறார். உண்மையிலே நீங்கள் தாகமாக இருக்கிறீங்களா பிள்ளைகளே? அவர் கேட்குறார். அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இப்படியே வரணும், வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வரணும், அடுத்த சண்டே ப்ரேயர் அட்டன் பண்ணணும், அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரணும், அதுக்கப்புறம் ஊருக்கு போனால் ஞாயிற்றுக்கிழமை போகணும், இப்படியே சமாளிச்சுட்டு போவோம். என் வாழ்க்கை அப்படியே ஓடிடும். போதும், கிடைக்கிற சம்பளம் போதும், வீடு போட்டேன், வயல் வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லா ஆசீர்வாதம் கடவுள் கொடுத்துட்டார், அப்படியே ஓட்டும். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? சில பேர் இருப்பாங்க, சில பேர் டக்கு டக்குன்னு இந்த வேலையை மாற்றிட்டே இருப்பாங்க, அதுவும் தப்பு. சில பேர் ஒரே அப்படியே இருப்பாங்க, அதுவும் தப்பு. எங்களை மாதிரி ஆட்கள் அப்படியும் தப்பு தான். அது என்ன, போதும், இருக்கிறத வச்சு நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நம்மளும் அப்படி தான் இருக்கும். போதும், ஆண்டவராக பார்த்து ஏதாவது பிச்சை போட்டால் உண்டு, அவராக எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் தரட்டும். நான் வந்து என்னுடைய தாளந்துகளை வந்து நான் வெளியில் காட்ட மாட்டேன். என்னுடைய தாளந்துகளை நான் அப்படியே வெளியில் காட்ட மாட்டேன், இப்படியே உட்காந்துக்கிடுவேன். ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது அப்படியே உட்காந்துருப்பேன், கொடுத்த வேலையை செஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் ஒன்றுமே நான் பண்ண மாட்டேன். அப்படியே இருந்தேன். ஆண்டவர் என்ன பண்ணுவார் பிரியமானவர்களே? கடந்து போய் விடுவார். ஹல்லேலூயா. நீ காட்ட வேண்டாமோ உன்னுடைய தாளந்துகளை? கத்தணும். நீ உண்மையாய் கதறுவாயானால் என் தேவனாக தான் சொல்ல, தேவன் எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், எல்லாமே நான் அவனை படிக்க வச்சுருக்கிறேன். புரியுதா? எல்லாருக்கும் ஒரு தாளந்து கொடுத்துருக்காரு. எல்லாரும் அதே படிப்பு தானே படிச்சுப்பேன். இப்போ நர்சஸ் எடுத்துக்காங்களா, நர்சஸ் எடுக்கும்போது வெதர் டிப்ளமோ ஒரு டிகிரி இல்லை, ஒருத்தர் எல்லோரும் பாஸ் ஆகி தானே வந்திருக்கீங்க. ஃபெயிலானா யாரும் வர முடியாது, வேலைக்கு போக முடியாது. அப்படி தானே? அதே சப்ஜெக்ட், அதே இதுதான். இல்லை ஒருத்தர் மட்டும் உயர்ந்துருக்கிறாங்க, ஒருத்தர் தாழ்ந்துருக்கிறாங்க. ஏன்னா சிலவங்களுக்கு அதான் போட்டுமே. எப்படியும் ஆண்டவர் நீ உண்மையாய் கூப்பிட்டால்
நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னுடைய அது என்னது, இந்த எவாலுவேஷன் கொண்டு பண்ணுவாங்களே, உடைய எவாலுவேஷன் எதுவாக இருந்தாலும் பிரியமானவர்கள், எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை தட்டி தூக்குகிறதுக்கு என் தேவன் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவர் உன் கூப்பிடுதலை கேட்டுட்டார்னு வச்சுக்கோங்களேன். உன்னுடைய கூப்பிடுதலை என் தேவன் கேட்டுட்டார்னு வச்சுக்கோங்க. கேட்டுட்டார்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்கள் வாழ்க்கை அப்படியே மாறிடும். மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா உம்மை நோக்கி கதறுகிறதுன்னு நம்ம சொல்லணும் பிரியமானவர்களே. என் ஆத்மா உம்மை நோக்கி கதறுகிறது. அப்பா வந்து நம்மளை தொட்டார்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் குறைகள் எல்லாம் மாறி போகும். ஹல்லேலூயா. எப்படி கதறணும், ஆண்டவரே நீங்கள் எனக்காக நிற்கணும். அந்த பரிதிமேவுக்காய் நின்ற தேவன், நீங்கள் எனக்காக நிற்கணும். நம்முடைய கதர்கள் இருக்கணும். நீங்கள் என்ன தேவையாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அந்த கதறும்போது என்னாகும் தெரியுமா? அவர் நின்றுட்டார்னா உங்களுடைய வாழ்க்கையிலே, அவர் உங்களுடைய கதறலை அவர் கேட்டுட்டார்னா என் தேவன் கண்டிப்பாக நிற்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அலையில் சொல்லுவோமா? அவர் நிற்பார். உங்கள் கூப்பிடுதலை கேட்டால் அவர் நின்றுட்டார்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் டோட்டல் சூழ்நிலைகள் மாறி போயிடும் பிரியமானவர்களே. வாசிங்க 49வது வசனம். முதல்ல என்ன சொன்னாங்க? அதட்டுனாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, இயேசு என்ன பண்ணார்? நின்றுட்டார். உன் அருகில் வந்து நின்றுட்டார். உன்னை அதட்டுகிறவர்கள், உன்னை ஏளனமாய் பார்த்தவர்கள், உன்னை பரியாசம் பண்ணவர்கள், உனக்கு ஆகாது என்று சொன்னவன், ஆகாது என்று உன்னை தள்ளினவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம்? இயேசு நின்றுட்டார்னு வச்சுக்கோங்களேன். உன் அருகையில் வந்து நின்றுட்டார்னா சூழ்நிலைகளை எல்லாத்தையும் மாற்றி போடுவார் பிரியமானவர்களே. அதனால் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நான் இன்னும் உம்மை துதிப்பேன், இன்னும் சத்தமாய் உம்மை துதிப்பேன், இன்னும் சத்தமாய் கூப்பிடுவேன். உம்மாலே தான் என்னுடைய வாழ்க்கை மாறும். அவர் ஏன்னா அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவர் பிரியமானவர்கள். இந்த இடத்துல ஒரு உலாவி கொண்டிருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாயை திறந்து, அதாவது துதியின் வேளையில் வாயை திறந்து நம்ம துதிக்கணும். ஆராதனைக்கு வந்து அப்படியே உட்காந்து கொட்டாய் விட்டுட்டு உட்கார்றது அல்ல பிரியமானவர்களே. ஏனோ தானோண்டு அல்ல, ஏதோ கிடைச்சா கிடைக்கட்டும். எப்படியும் கோயிலுக்கு போவோம், மத்தியானம் சாப்பாடு இருக்கும், சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துடுவோம். அதை தால்ச்சா போட்டால் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவோம், சிக்கன் போட்டால் வேறு மாதிரி பிரச்சனை பண்ணுவோம். இதான் வாழ்க்கை. அப்படி அல்ல பிரியமானவர்களே. கொஞ்சம் நம்மளை புடமிடுங்க, பரிசோதிங்க. ஆண்டவரே இன்னும் நான் வைராக்கியமா அவர் ஏன்னா வந்து சிரிக்கிறதுக்கு அல்ல, அவர் கடந்து போக போகிறார். என் அருகாமையில் வர வைக்க என்ன பண்ணுமா? இழுத்து பிடிக்கிறது யார் கையில்? இதை பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ பெரிய ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருக்கும். ட்ரெயினை குறுக்க செஞ்சாரா நிப்பாட்ட முடியுமா? ஆனால் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஒரு ஆப்ஷன் இருக்கிறதா இல்லையா? என்ன ஆப்ஷன் இருக்குது? செயினை பிடிச்சி இழுக்கணும், அப்படி தானே? உங்கள் செயினை எவனா இழுத்துட்டு போனால் அப்போ மட்டும் கை துடிக்க வரும், அப்படி தானே? எனக்குன்னு எது நடந்தா அதே தான். ஆப்ஷன் இல்லாத ஒரு விஷயம் இல்லை. நான் பாவி 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 ஆண்டவர்கிட்ட போக முடியாது, அப்படி அல்ல. அவ்வளோ பெரிய ட்ரெயினையே பிடிச்சி நிறுத்துறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா, இயேசு கடந்து போய் கொண்டு இருக்கிறார். அவர் போகிறார்னு சொல்லும்போது அதை பிடிச்சி நிறுத்துறதுக்கு உன் கையில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்ன? வருந்தி அவரை நீ அழைப்பாயானால் விசுவாசத்தோடு என் தேவன் நிற்பார். உன் அருகாமையில் வந்து நிற்பார். உன் தேவைகளை பாதுகாத்துக் கொள்வார். என்னென்ன தேவைகளோ அவர் நின்றுட்டா வந்து வாழ்க்கை மாறி போகும் பிரியமானவர்களே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம கதறுவோம். ஒரே ஒரு வாக்கியம்தான், சாதாரணமாக அவரை பார்க்காதீர்கள். நீங்கள் மற்றவர்களை பார்க்கிறதுக்கும் ஆண்டவரை பார்க்கிறதுக்கும் ஒரு வித்தியாசத்தை வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களிடத்தில் கேட்கிறதுக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறதுக்கும் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் வைத்து கொண்டால் தேவன் உங்கள் அருகாமையில் வந்து நிற்பார். உங்கள் குறைகளை மாற்றுவார். எப்படி அந்த பரிதிமேவை தேவன் தொட்டு சுகமாக்கினாரோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தடைப்பட்டு இருக்கிற காரியங்கள், இல்லை நீங்கள் எண்ணுகிற ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு இருக்கிற குறைகள் எல்லாவற்றையும் என் தேவன் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். நம்முடைய கதர்கள் தேவனை கடந்து போகி விடாமல் நம்முடைய அருகாமையிலிருந்து நிற்க வைக்க வேண்டும். தேவன் உங்களுக்காய் நிற்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் சர்வ வல்லவரும் நீதிபரரும் பர்வதங்களில் காணப்படுகிற நித்தியராயிருக்கிற எங்கள் நன்மைக்காய் தினமும் பாடுபடுகிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த 8வது மாதத்திலும் எங்களை நீர் நிற்க பண்ணின தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து போகிறவராய் அல்லாமல் எங்கள் அருகிலே வந்து நீர் நிற்கிறவராய் நீர் காணப்படுகிற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு நீர் கடந்து போனால் ஆண்டவரே நாங்கள் நிர்மூலமாகி போய்விடுவோம் தகப்பனே. நீர் கடந்து போகாதே, எங்கள் அருகிலே வாரும், எங்கள் அருகிலே வந்து நிற்றும், எங்களை இளைப்பாறுதல் படுத்தும். ஆண்டவரே, நீர் எங்கள் அருகில் இருந்தால் நாங்கள் இந்த உலகத்தை ஜெயிப்பவர்களாய் மாறுவோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்ய போற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதுபோல அந்த பர்திமேயு கூப்பிட்டது போல, அந்த சகேயுனுடைய இருதயத்தில் அந்த வாஞ்சையை போல, அந்த முடவனை போல, அந்த ஸ்திரீயை போல ஆண்டவரே எங்களையும் மாற்றுங்க ராஜா. நம்மிடத்திலே யாசிப்பதற்கு நாங்கள் வெட்கப்பட போவதில்லை தகப்பனே. ஏனென்றால் நீர் எங்களுடைய பரம தகப்பனாய் இருக்கிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் காட்டின இரக்கங்களுக்காய், தயவுகளுக்காய், பாராட்டுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் அருகில் இல்லாமல் போயிருந்தால் நாங்கள் இல்லாமல் போயிருப்போம். ஆண்டவரே, நீர் எங்கள் அருகில் இருக்குதே நாங்கள் விசுவாசிக்கிறோம், உணர்கிறோம். ஆனால் இன்னும் உம்முடைய தொடுதலை அறியாதவர்களாய் ஒருவேளை நாங்கள் காணப்படலாம். தொடும் ஆண்டவரே, நீர் எங்களை தொட்டு நீர் ஆசீர்வதிக்காவிட்டால் ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து போக மாட்டோம் என்று நாங்கள் ஒரு வைராக்கியமாய் இருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உமது மகிமையை எங்கள் சபைகளில் நீர் விளங்க பண்ண வேண்டுமா செபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய குறைகளை நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குருடனை தொட்ட தேவன் எங்களுடைய குறைகளை நீர் தொடுவதற்கு அதிக நேரம் அல்ல தகப்பனே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் அல்ல, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் அல்ல. கூடும், உம்மால் கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுமோ உலகத்தில் இல்லை தகப்பனே. நீர் எங்களை தொட போடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் குறைகளை மாற்ற போற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பத்தை மாற்ற போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சபையை நீர் மாற்ற போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சிறு பிள்ளைகளை நீர் தொட போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாலிபு பிள்ளைகளை, எங்கள் உறவினர்களை, எங்கள் இந்திய தேசத்தில் எங்கள் குடும்பத்தாரை, உற்றாரை, உறவினர்கள் ஒவ்வொருவரையும் நீர் வந்து அவர்கள் அருகிலே வந்து நீர் தொட போற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி நன்றி. இவ்வளவு நாள் நான் கூப்பிடுதல் சாதாரணமாக இருந்திருக்கலாம் தகப்பனே. இப்பொழுது என்னுடைய உள்ளத்தின் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உங்களை கூப்பிடுகிறோம், அழைக்கிறோம். அப்பா பிதாவை, நீர் நிற்காமல் எங்களுடைய வாழ்க்கை ஓடாது தகப்பனே. வாரும், அருகில் வாரும், எங்கள் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்க வேண்டுமா செபிக்கிறோம். தேவைகள் உண்டு, அநேக தேவைகளோடு எங்கள் பிள்ளைகள் வந்திருப்பார்கள். கண்ணீரோடு பிள்ளைகள் விடும் கண்ணீரை நீர் தேவனம் பார்த்து கொண்டு இருக்கிற தகப்பனே. எங்கள் பிள்ளைகள் வடிக்கிற ஒவ்வொரு நாளும் இருக்கையிலே படுக்கையிலே பிள்ளைகள் வடிக்கிற கண்ணீரை நீர் கண்கொண்டு காத்து கொண்டு இருக்கிற தேவனுக்காக மக்கள் நன்றி செலுத்து. இன்னும் எங்கள் பிள்ளைகள் கூக்குரலை உறக்க ஒரு காதிலே உறக்க செய்யும் தகப்பனே. பிள்ளைகளுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். ஏனோ தானோ என்று அல்ல ஆண்டவரே, உம்மை ஒரு சாதாரணமானாய் பார்த்த கண்கள் போதும். இனி எங்கள் கண்கள் உம்மை ஒரு அசாத்தியமானவராய், நீர் சர்வ வல்லவர் உடையவர், நீர் தேவாதி தேவன் என்பதை எங்கள் கண்கள் காணும்படியாய் நாங்கள் அந்த விசுவாசத்திலே வர்த்திக்க செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். காத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் இரக்கமும் கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.